இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் குறித்த இந்த காணொலி வாயிலான சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் ஏவிஎஸ் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைத்து உரையாற்ற காத்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்களே மற்றும் இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் குறித்து விரிவாக விளக்க உரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய அஞ்சல் மூன்றின் உதவி பொதுச் செயலர் கேசவன் அவர்களே மற்றும் திரளான இங்கு கலந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினை முறைப்படி தலைமை தாங்கி நடத்துவதற்கு நம்முடைய திண்டுக்கல் கோட்டத்தின் செயல் தலைவர் தோழர் சாகுல் அமீது அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்புடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் தொடர்பான கேள்விகள் சந்தேகங்களுக்கு நமது அருமை தலைவர் முன்னாள் பொதுச் செயலாளர் அறிவுஜீவி தோழர் கேவிஎஸ் அவர்கள் உங்களுக்கு சிறப்பானதொரு பதில்களை தர இருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்து கோட்டங்களுக்கும் நேரடியாக சென்று அந்த விளக்கங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கோட்டத்தில் கூகுள் மீட் மூலமாக நடத்தலாம் என்று நமது கோட்ட செயலாளர் அவர்கள் முடிவின்படி இப்பொழுது கூகுள் மீட் நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் கோட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் எதுவும் வினாக்கள் இருந்தால் தலைவர் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநில செயலர் அவர்கள் இப்பொழுது முதலில் இந்த நிகழ்ச்சியை முறைப்படி துவங்கி வைப்பார்கள். நன்றி. அன்பு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த என்பிஎஸ் யூபிஎஸ்னுடைய சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக திண்டுக்கல் கோட்டத்தின் சார்பாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் செயல் தலைவர் சாகுல் அமீது அவர்களே, இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்ம மதுரையில் நடந்தது போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அது அங்கேயே ஒரு சிலர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் பல தோழர்கள் வர முடியாத கலந்து கொள்ள முடியாத தோழர்கள் இருப்பாங்க. அனைவருக்குமே அந்த சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணம் இதை நிவர்த்தி பண்ணணும், அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கணுன்ற நோக்கத்தோடு கோட்ட செயலரும் நம்முடைய மாநில அமைப்பு செயலருமான அருமை தோழர் சகாயராஜ் அவர்களும் இந்த ஏற்பாடை சிறப்பாக செய்து வைத்தார். உடனிருந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் கோட்ட தலைவர் செயலர் மாநில சங்க நிர்வாகி இப்பொழுது அஞ்சல் ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி தோழர் சுப்பிரமணியம் அவர்களும் தூண்டுகோலாக அதாவது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திண்டுக்கல் கோட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தோழியர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஐடிசி மற்ற ஐடி 2.0 இது போன்றதெல்லாம் வேகமாக நம்முடைய டிபார்ட்மெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேலையெல்லாம் நம்ம வேலையை முடிச்சுட்டு டேலி பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் கிடைக்கணும். சிலர் சார்ஜ் போயிருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமே என் மாநில சங்கம் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய இந்த கிளாஸை எடுக்கிறதுக்கு பல்வேறு கோட்டங்களுக்கு சென்று நம்முடைய மாநில சங்கத்தினுடைய நிர்வாகியும் நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் உதவி பயிற்சி செயலருமான காஞ்சிபுரம் கோட்டத்தின் செயலருமான அருமை தோழர் நம்முடைய கேசவன் அவர்கள் இந்த சிறப்பானது ஒரு முறையில் வகுப்பை எடுக்க இருக்கிறார். பல்வேறு சந்தேகங்களுக்கு பிறகு உங்களுடைய சந்தேகங்கள் கடைசியாக நம்முடைய மாநில சங்கத்தினுடைய ஆலோசகரும் முன்னாள் பொதுச்செயலர் அருமை தலைவர் கேவிஎஸ் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்க இருக்கிறார். அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நடைபெறுகின்ற நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. நியூ பென்ஷன்ல ஜாயின் பண்ணலாமா, ஓல்டு பென்ஷன்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்றதுல சந்தேகங்கள் இருக்குது. ஆனா கடந்த மதுரையில இப்ப நடைபெற்று கொண்ட அந்த மீட்டிங்ல கூட சொன்னாரு, இந்த ஆப்ஷன் என்பது மாற்றங்கள் என்பது மாறாதது, எப்பொழுதுமே மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரியே இப்பொழுது கூட கிளாரிபிகேஷன் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல கூட எப்போ வேணாலும் இந்த மாற்றங்கள் வேணாலும் எப்போ வேணாலும் ஆப்ஷன் கொடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு தாக்கீது வந்திருக்கிறது. ஆகவே பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்களுடைய சந்தேகங்கள்லாம் இப்ப ப்ரொமோட்டிவா நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்ல காட்டில நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் அதிகமான சந்தேகங்கள் வரும். ஏன்னு சொன்னா
பல வருடங்கள் ஜேடிஎஸ் ஆக இருந்து அதுக்கப்புறமா வந்து 2004க்கு பிறகு வந்து நாம் வந்து இலாக்கா ஊழியராக தபால்காரராகவோ குரூப் டி ஆகவோ இல்லை எழுத்தராகவோ பணிகள் சேர்ந்திருப்போம். அப்போது வந்து டிபார்ட்மெண்ட்டினுடைய சர்வீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கும்போது நம்ம எதை ஆப்ஷன் கொடுக்கலாம், 10 வருஷத்துக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும், இல்ல 20 25 வருஷம் யங்ஸ்டர் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் தெளிவாகவும் விளக்கமாகவும் தர இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்டல் பொறுத்த வரைக்கும் நம்முடைய யூனியனுடைய ரெகனேஷனையும் வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை சொல்லணும். ஏன்னா ரெகனேஷன் வந்து கடந்த 2 ஆண்டு காலமா இல்லாமல் இருந்தது. அது வெகு விரைவில் வந்து இன்னும் ஒரு அடுத்த மாதத்திற்குள்ளாக அது பழைய நிலைமைக்கே திரும்பும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நாம் வந்து சீஃப் ஜட்ஜிஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். நம்ம வந்து கோர்ட்ல நீதிமன்றத்தின் வழக்குகள் பல்வேறு வழக்குகள் அதை பற்றி விரைவாக செல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நிறைய வழக்குகள் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டு இப்பொழுது வந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ஏன்னா 5 வருஷம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரணும் எல்லா யூனியனுக்குமே. அது வந்து 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷமும் எக்ஸ்டென்ஷன் ஆகி போச்சு. 6வது வருஷமா நீங்க இப்ப தள்ளி போடக்கூடாது, நீங்க நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டினுடைய தீர்ப்பும் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகிட்டே கொண்டு போயிருக்கோம். மத்திய இதுல இருந்துட்டு வந்து டெல்லியில இருந்து கூட தொலைபேசியில கூப்பிட்டு கூட கேட்டாங்க. அது விஷயமாவும் பிஎம்ஓ ஆபீஸுக்கு தகவல் தரப்படும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ்ல இருந்துட்டு போன் பண்ணியிருந்தாங்க. ஆகவே வந்து கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு சென்று இருக்கிறது. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஒரு நல்லது ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். அதுக்குள்ள ஐடிசி இம்ப்ளிமெண்ட் பண்றது, மறுபடியும் வந்து இந்த ஐடி 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஆகஸ்டுக்கு முன்பாக முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முடிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்கன்றது தெளிவா இருக்கிறது. ஆகவே நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எல்ஐஜி என்பது இப்பொழுது வந்திருக்கிறது. நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த HIG 2 வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. HIG 2 என்பது இப்போதைக்கு 6 வருஷம் முடித்தவர்கள் என்பது இன்னும் நிறைய பேர் இல்லை, ஒரு 30-40 பேருக்குள்ளதான் இருக்கிறதா. 1/1/2026க்கு முன்னாடி 6 வருஷம் முடிஞ்சவங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மே ஜூன்ல முடிச்சிருந்தா கூட 1/1 கட் ஆஃப் டேட்டு 1/1/2026. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை மட்டும்தான். ஏன்னா 4/1 ஜாயின் பண்ணியிருந்தாலும் 2/1 ஜாயின் பண்ணா அவங்க எலிஜிபிள் வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க 6 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான்ன்றது இப்பொழுது அது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த 6 வருடம் இருந்தது வந்து நீ 4 வருஷமா வந்து ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் டிஓபிடியில் வந்தால் அது நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போதான் வந்து 800-700 பேர் கிட்டத்தட்ட வரலாம். அது வந்து டிஓபிடிக்கு அனுப்பியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இன்னும் அது அப்ரூவ் ஆகி இன்னும் வரல. அது வந்தால் வரும், இல்லைன்னா வந்து அது டிலே தான் ஆகும். அது HIG 2 பொறுத்தவரை. எல்ஐஜி வந்து இப்போ யாரெல்லாம் ஏற்கனவே போட்டது 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஜாயின் பண்ணதனுடைய ரிப்போர்ட் வந்து சர்க்கிள் ஆஃபீஸுக்கு வந்தது பிறகு ஒரு சப்ளிமெண்டரி லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு தான் வரும். ஆனால் வந்து சப்ளிமெண்டரி லிஸ்ட்னா ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல ஏற்கனவே ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன்ல இருந்து டிபிசியில் வச்சவங்கள கொஞ்சம் பேருக்கு வேகன்சி எவ்வளோ இருக்கோ அந்த வேகன்சியை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த எல்ஐஜின்றது வந்து சப்ளிமெண்டரி லிஸ்ட் இருந்து வரும். அதுக்கு பிறகுதான் வந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளாக ஜென்ரலாக வரக்கூடிய எல்ஐஜின்றது வேகன்சியை பொறுத்து வரும். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. மற்றபடி வந்து நம்ம ரெகுலேஷனும் பார்த்துருக்கோம். இப்போ என்பிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தெளிவான விளக்கமாக வந்து நம்முடைய உதவி பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் கேசன் அவர்கள் எடுக்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் கோட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் தோழிகள் அத்துணை பேருக்கும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறும் மாநில சங்கத்தின் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் தென்மண்டல செயலரும் முன்னாள் அஞ்சல் மூன்றின் கோட்டை செயலரான அண்ணன் கே சுப்பிரமணியன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு தம்பி சாகுல் அமீது அவர்களே, மற்றும் அறிவுஜீவி KVS அவர்களே, அன்பு தம்பி வீரமணி அவர்களே, மற்றும் விளக்க உரையாற்றி இருக்கின்ற கேசவன் அவர்களே, மற்றும் சகாயம் அனைத்து தோழர் தோழியருக்கும் முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பு கருத்தரங்கம் வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ எல்லாம் கேளுங்க, நம்மளால எல்லாமே சொல்லுவாங்க. இதை வந்து எங்கள்கிட்ட கேட்கறத விட நீங்க அவங்கள்ட்ட தலைவர்கள்ட்ட கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். அதனால இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் சம்பந்தமான இந்த ஒரு விளக்க கூட்டத்திற்கு இந்த காணொலி வாயிலாக ஏற்பாடு செய்த திண்டுக்கல் கோட்டத்தினுடைய என்எல்பி சங்கத்துக்கு என்னுடைய நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது நீட் ஆஃப் தி அவரா இருக்கு. ஆக்சுவலா இப்போ முதல் கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகு இப்ப நடக்கின்ற கூட்டங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கிறது, பல முன்னேற்றங்களும் இதுல ஏற்பட்டிருக்கிறது. அதனால வந்து இப்ப உங்களுக்கு இப்ப கடைசியா நான் ஆக்சுவலா வந்து எர்லி பேர்டு அட்வான்டேஜ் தான் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி நடத்துறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நேற்று கூட ஒரு சில ஆணைகள் வந்து யூபிஎஸ் சம்பந்தமா வந்திருக்கு. அதனால வந்து அதையும் நினைத்து வந்து நம்ம இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இது பண்ணா பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்றேன். அதற்கு முன்னாடி வந்து நான் இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் சம்பந்தமா சொல்லும்போது ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இதை வந்து ஒரு அவுட்ரைட்டா வந்து நம்ம எல்லாருக்கும் இது இவங்களுக்கு இது பொருந்தும் இது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த என்பிஎஸ் திட்டத்திலேயே வந்து என்ன சாதகமான அம்சங்கள் இருக்கு, என்ன பாதகமான அம்சங்கள் இருக்கு, யூபிஎஸ் திட்டத்துல என்ன பாதகமான அம்சங்கள் இருக்கு, என்ன சாதகமான அம்சங்கள் இருக்கு, யாருக்கு அது ஆக்சுவலா சாதகமா அமையும் அப்படிங்கிற விவரங்களை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அதை சூஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்க முன்னாடி 2 விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க. அப்ப எந்த விஷயம் பெஸ்ட்னு நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 2 விஷயங்களுடைய சாதக பாதக அம்சங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டை தான் இப்ப நம்ம செய்ய போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே வந்து இது பெனிஃபிட்டானா டெஃபினட்டா கிடையாது. எல்லாருக்கும் இது பொதுவா வந்து பெனிஃபிட்டா அப்படின்னா இல்ல. இதுல வந்து ஒரு சில கவர்ச்சியான விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கட்டாயம் வந்து 50% இருக்கு. அதே மாதிரி கடைசி குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் பென்ஷன் தொகை இருக்கு. நம்ம வாங்குற பென்ஷன் தொகைக்கு டிஏலாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதகமான அம்சம் தான். அதே நேரத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் வெரி நெகட்டிவ். ஸோ நம்ம அதையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த 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 கூட்டத்தினுடைய ஒரு பிரைம் அஜெண்டாவா இருக்கும். அதனால வந்து ஸ்கீமை பத்தி பாத்தீங்கன்னா இப்போ என்பிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பாக 10% வந்து நம்மளுடைய சம்பளத்துல கொடுக்குறோம். அரசாங்கம் எவ்வளவு பர்சன்டேஜ் தருது அப்படின்னா 14% தருது. ஸோ ஒரு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களுடைய பங்களிப்புன்னா அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு 1,400 ரூபாய் வருது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 1,040 ரூபாய் வருது. அதாவது வந்து 14% கூட கிடைக்குது. இந்த 24% வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பங்கு சந்தையில நீங்க தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த எந்த திட்டத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நீங்க தான் வந்து முடிவு பண்ணிருக்கீங்க. சார் நாங்க எப்பவுமே முடிவு பண்ணலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து டு பி ஃப்ராங்க் வந்து அதை நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிருக்கீங்க. எப்போன்னா அந்த டைம் ஆஃப் ஜாயினிங் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து என்பிஎஸ் திட்டத்துல நான் எந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. இந்த 24% வந்து மாதம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வருது. இது வந்து பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ண திட்டத்திற்கு அடிப்படையில வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அந்த ரிட்டர்ன்ஸ் 60 வயது வரைக்கும் அப்படியே சேர்ந்துட்டே போகுது. அப்ப அந்த 60 வயசுல அதுக்கு பேரு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆயிடும் போது உங்க முன்னாடி இருக்கிற அந்த மொத்த தொகை இத்தனை வருடங்களாக 30 வருஷம் ஒர்க் பண்றீங்க, 20 வருஷமா ஒர்க் பண்றீங்க, ஒவ்வொரு மாதமும் நீங்க உங்களுடைய சம்பளத்துல 10%, அரசாங்கம் கொடுக்குற 14%, இந்த 24% எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்து அது பலவாறு வளர்ந்து கொண்டே வருகிறது. வளர்ந்து கடைசியா 60வது வயசுல உங்க முன்னாடி ஒரு பெரிய தொகையா இருக்கு. அதனால அதுக்கு பேரு கார்பஸ், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு பேரு. இப்பதான் வந்து நம்ம 60 இந்த மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 கோடி ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த 1 கோடி ரூபாயில 60%, தட் மீன்ஸ் 60% ஆஃப் தி கார்பஸ் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இந்த 1 கோடியில 60%, 60 லட்சம் ரூபாய் இதை உடனே உங்க கையில கொடுத்துடுறாங்க. ரிமைனிங் 40% இருக்கு இல்லையா, அதாவது 40 லட்சம் ரூபாய். இந்த 40 லட்சம் ரூபாய கொண்டுட்டு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. எங்க சார் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்றாங்க. திரும்பவும் அது வந்து ஆன்விட்டி ஸ்கீம்ஸ் பேரு. ஆன்விட்டி ஸ்கீம்ஸ்னா உத்தரவாதமாக உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பணம் கிடைக்கிற ஒரு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த உத்தரவாதமான பணம் கிடைக்கிற திட்டத்துல யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா திரும்பவும் நீங்க தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ எந்த திட்டத்துல நீங்க முதல்ல வந்து பங்குச்சந்தையில 24% எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது, அது என்ன வகையான ரிட்டர்ன்ஸை கொடுப்போம், நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஸ்கீம் வந்து எதை பொறுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நீங்க தான் டிசைட் பண்றீங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்களே என்ன பண்றீங்க, அந்த கார்பஸை சேர்த்துட்டீங்க. அந்த கார்பஸை சேர்த்து அந்த கார்பஸ்ல 60% வாங்கிட்டீங்க. அந்த கார்பஸ்ல இருக்க ரிமைனிங் 40% நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த 40 இப்ப போட்டிருக்கேன் பாருங்க, அந்த 40%ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றதும் நீங்களே தான் டிசைட் பண்றீங்க. இதுல என்னன்னா, இதை பத்தின நமக்கு புரிதல் இல்லாததுனால நம்ம என்ன ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றோம், நமக்கு எவ்வளவு பென்ஷன் வருது அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை. நம்ம ஏதோ வந்து ரிட்டையர்மெண்ட் சமயத்துல நம்ம என்ன பண்றோம், எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். இப்படிதான் வந்து என்பிஎஸ் ஸ்கீம் வந்து ஆப்ரேட் ஆகுது. நீங்க இப்போ வந்து என்பிஎஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 10% வந்து உங்களுடைய பங்களிப்பு, 10% வந்து அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு, 20% தான். இந்த 20%யும் நீங்க என்ன பண்றீங்க, எடுத்துட்டு போயிட்டு பங்கு சந்தையில தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. எப்படி என்பிஎஸோ அதே மாதிரி. ஸோ இது வந்து பேசிக்கா டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. அங்க 24%, இங்க 20% தான். இந்த 20% மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க, பணம் வாங்கிக்க போறீங்க. எவ்வளவுன்னா இந்த மினிமம் 10,000 அல்லது 50% அப்படி பேசிக் பே ஆஃப் தி லாஸ்ட் 12 months ஆவரேஜ் கால்குலேட் பண்றோம், அதுல இருந்து கொடுத்துறோம். இவ்வளவுதான். இதுதான் என்பிஎஸ் யூபிஎஸ் பேசிக் டிஃபரன்ஸ். அப்ப என்ன சார் இது ஈஸியா தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னன்னா இந்த யூபிஎஸ்ல சில இன்கம்ஸ் இருக்கு. அந்த கீழே அந்த ஸ்லைட்ல கீழே அந்த ஸ்டே அப்டேட்டட் இருக்கு பாருங்க, அது ரிமூவ் அது இதாயிடுங்க, அது இது பண்ணிடுங்க. ரைட். இப்போ யார் யாரெல்லாம் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ண முடியும்னா எல்லாருமே என்பிஎஸ் திட்டத்துல 1/4/2004 பிறகு யார் யாரெல்லாம் என்பிஎஸ் திட்டத்துல ஜெயிச்சு இருக்காங்க, இப்ப ஆஸ் ஆஃப் நவ் என்பிஎஸ் ஸ்கீம்ல இருக்கவங்க எல்லாருமே இதுல ஜாயின் பண்றதுக்கு தகுதியானவங்க. இப்ப யாராவது புதுசா ரெக்ரூட் ஆயிருக்காங்க, 1/4/2025 இருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த நடைமுறை பண்ண தேதிக்கு பிற்பாடு யார் யாரெல்லாம் வந்து வேலைக்கு வராங்களோ அவர்கள்லாம் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணனா 1 மாதத்திற்குள்ள அவங்க ஜாயின் பண்ணது வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு வந்து 30/6 சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா வந்து ஏற்கனவே நாம சில விஷயங்கள் உறுதியா சொன்னோம். அந்த உறுதியா சொன்ன விஷயங்களை இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு வந்து என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஐ மீன் யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாதான் ஆப்ஷன் கொடுக்கணும். நான் எந்த ஆப்ஷனும் கொடுக்கல அப்படின்னா வந்து அவருக்கு என்பிஎஸ்லயே வந்து கண்டினியூ பண்ண போறாங்க, அவ்வளவுதான். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. சரி, இவர்கள் மட்டும் தான் ஜாயின் பண்ணணுமா சார் அப்படின்னா அப்படி இல்லை. இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் இப்ப ஜாயின் பண்ணவங்க மட்டுமல்லாமல் ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்லையா, இப்ப நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு நிறைய தோழர்கள் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆயிட்டு அவர்கள் வந்து இப்ப என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆகி என்பிஎஸ்ல ஏதோ ஒரு 1000, 2000, 3000, 4000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவர்களும் இதுல இணைவதற்கு தகுதியானவர்கள். ஒரே ஒரு கண்டிஷன், 31/3/2025 முன்னாடி ரிட்டையர் ஆயிடும். அதே மாதிரி ரிட்டையர் ஆயிட்டாங்க,
என்பிஎஸ்ல வாங்கிட்டே இருக்காங்க பென்ஷன், திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய மனைவிக்கு வந்து இந்த என்பிஎஸ்ல கிடைக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது இல்லையா, அவர்களும் இந்த திட்டத்துல இணைவதற்கு தகுதியானவங்க. என்பிஎஸ் அப்போ யூபிஎஸ்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா சர்விங் எம்ப்ளாயி, இன்னைக்கு வேலையில பணியில் இருக்கிற ஒருவரும் ஜாயின் பண்ணலாம், பணியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்குறவரும் ஜாயின் பண்ணலாம், என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்கிட்டு இருந்து இறந்துட்டு அவருடைய குடும்பத்துக்கு பென்ஷன் வாங்கினா அவர்களும் ஜாயின் பண்ணலாம். சரியா? ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு, அவர்கள் குடும்பம் அப்படின்னு நான் சொல்றது வந்து இட் மீன்ஸ் ஒன்லி அவங்களுடைய லீகலி ஸ்பௌஸ், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுடைய துணைவியர்கள் தான், கணவனோ அல்லது மனைவியர் தான். சரியா? இவர்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அடுத்தது இந்த அடுத்த ஸ்லைட். அடுத்தது இவங்க இப்ப நீங்க ஆப்ஷன் எல்லாம் கொடுக்க சொல்றீங்களா சார் அப்படின்னா, ஆமா நீங்க 60வது வயசுல என்ன திட்டத்தை செலக்ட் பண்ண போறீங்கன்னு இப்ப ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நீங்க ஒரு தடவை வந்து நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒன்ஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் இஸ் ஃபைனல். இது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் விஷயம். இன்னைக்கு நம்முடைய சூழல் கருதி நாம ஒரு முடிவை கூட எடுத்துருக்கலாம், நாளைக்கு அந்த நம்முடைய சூழல் மாற்றமாகி நம்ம எடுத்த முடிவை ரீகன்சிடர் பண்ற மாதிரி வரலாம். பட் அதற்கு அவர்கள் இப்போதைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. நீங்க ஒரு தடவை, அதனாலதான் நம்ம இவ்வளவு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. சரி, அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவர்கள் வந்து இந்த திட்டத்துல யூபிஎஸ்ல மாற்றம் செய்யப்பட்டதா கருதப்படுவாங்க. அவங்க எந்த ஆப்ஷனுமே கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து என்பிஎஸ்லயே இருப்பதா கருதப்படுவார்கள். நெக்ஸ்ட், இதுல வந்து எல்லாருக்கும் வந்து பென்ஷன் யூபிஎஸ்ல கொடுப்பாங்களா அப்படின்னா இதுல ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்க 10 வருடமாவது பணி முடித்திருக்க வேண்டும். பணின்றது நாட் ஓன்லி சர்வீஸ், இட் இஸ் மீன்ட் எஸ் குவாலிஃபைங் சர்வீஸ். ஒரு தகுதிக்கான பருவம், தகுதியான பணி வந்து 10 வருடங்கள் அவர் முழுமையா முடித்திருக்கணும். குவாலிஃபைங் சர்வீஸ்ல உங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட்ஸ் வேற ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியறது வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து அவர்களுக்கு இடையில வந்து டயர்ஷன் ஆகணும், வித்தவுட் எம்சி, இஎக்ஸ்ஓ வித்தவுட் எம்சி, ஸ்ட்ரைக்கு, வேற விதத்துல சஸ்பென்ஷன், விஸ்பென்ஷன் இந்த மாதிரி அதை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் குவாலிஃபைங் சர்வீஸ். அப்போ ஒரு குவாலிஃபைங் சர்வீஸாக கொண்டு 10 வருடம் ஒருத்தர் முடிச்ச பிறகு மட்டும்தான் அவருக்கு இந்த யூபிஎஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு 52 வயசுல ஒருத்தர் வந்து ப்ரமோட் ஆகி எம்டிஎஸ்ஸா வராங்க. பெக்யூலியரா நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த மாதிரி பெக்யூலியர் சினாரியாவே இருக்கு. 52 வயசுல கூட அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எம்டிஎஸ்ஸா வரலாம். அவருக்கு சர்வீஸே டோட்டலா 8 வருஷம் தான் இருக்குன்னா அவருக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது. யூபிஎஸ்ல அவரால் இணைய முடியாது. ஸோ குறைந்தபட்சம் 10 வருடத்துக்கு மேல பணிக்காலம் இருக்கிற ஒரு நபர் மட்டும்தான் இந்த யூபிஎஸ்ல இணைய முடியும். அப்புறம் வந்து அரசாங்கமே வந்து ஒருத்தரை வந்து கம்பல் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். 56Jன்னு ஒன்று இருக்கு, அதுல வந்தாலும் உண்டு. அப்புறம் ஒருத்தர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப என்பிஎஸ்ல 20 வருடமே கழிச்சு ஒருத்தருக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அவர்களுக்கு வந்து 20% கையில கொடுத்துட்டு 80% வந்து பப்ளிக் சேவை சார்ந்த பென்ஷன் திட்டங்கள்ல முதலீடு பண்ணி அவர்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். சரியா? இங்க இந்த யூபிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யூபிஎஸ் திட்டத்தை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க 25 வருஷம் சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க விஆர்எஸ் கொடுப்பதற்கு தகுதியே, விருப்பு ஓய்வு கொடுப்பதற்கு தகுதியே 25 இயர்ஸ்ல தான் வருது. ஆனா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் விஆர்எஸ் கொடுத்துட்டா உடனே எல்லாம் பென்ஷன் கிடைச்சிடாது. அவர் 60 வயது அடைஞ்சு உண்மையிலே எப்போ அவரு ஆக்சுவலா சூப்பர் அனுவேஷன் எப்போ அவரு எப்போ ஆக்சுவலா ஓய்வு பெறுவாரோ அந்த தேதியில தான் அவருக்கு பென்ஷன் கமன்ஸ் ஆகும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி டிராபேக் இன் திஸ். ஏன்னா வந்து விஆர்எஸ் வந்து பெரும்பாலும் பெண் ஊழியர்கள் வந்து எதற்கு கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம், ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, 52 வயசு ஆகி போச்சு, இதனால என்னால வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டா நம்ம போன மாசம் வரைக்கும் பென்ஷன் போன மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு தொகை கூட வராது. ஆனா 60 வயசுல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்க
உங்களுக்கு இன்னைக்கு பசிக்குது, இன்னைக்கு சாப்பாடு போட்டா நம்ம சாப்பிடுவோமா? ஒரு வாரம் நீங்க கம்முன்னு சாப்பிடாம இருங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ராஜபோக விருந்து தரோம் அப்படின்ற மாதிரி. அதனால இது ஒரு நான் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அங்கங்க சொல்லிட்டே வரேன். நீங்க அந்த டிமெரிட்ஸ் எல்லாம் மெரிட்ஸ் எல்லாம் தனித்தனியா வகைப்பாடு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எது பெஸ்ட்ன்றத நீங்க செலக்ட் பண்ணுவதற்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இதெல்லாம் தேவையில்லப்பா. அடுத்தது வந்து இப்ப நம்ம எப்படி இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணோம், நெக்ஸ்ட்ல இப்போ எப்படி இதுல ஜாயின் பண்ணோம்? நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த ஆப்ஷன் ஃபார்ம் கொடுத்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே வந்து இதுல என்ரோல் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அதற்கு வந்து ஆன்லைன்லயும் நம்ம வந்து ஆக்சுவலா பண்ண சொல்றாங்க. ஆன்லைன்ல பண்ண முடியலன்னா தான் நீங்க ஆஃப்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். சரியா? நீங்க எந்த கேட்டகரி, இப்ப யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நான் சொன்னேன். 10 வருஷம் பணி முடிச்சு ஒரு என்பிஎஸ்ல இருக்கிறவங்க, என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆகி என்பிஎஸ் பென்ஷனரா இருக்காங்க, என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்து இறந்துட்டு அவருடைய மனைவி கணவனும் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவர்கள்லாம் தகுதி வாய்ந்தவங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கு தனித்தனியா ஃபார்ம்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்குரிய படிவத்தை ஃபில்அப் பண்ணி ஹெச்ஓல கொடுத்துடலாம். அல்லது அவர்கள் ஆன்லைன்ல இந்த இந்த ஆன்லைன்ல அவர்கள் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணிட்டு யாரு அபிஷியலே சுவமோட்டோவோ அப்ளை பண்ணிட்டு அவர்களே வந்து பண்ணிக்கலாம். சரி, இதுல வந்து நம்ம என்பிஎஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கு, பிரான் அப்படின்னு தெரியும். இந்த பிரான் வந்து இந்த என்பிஎஸ்ல இருக்கிற பிரான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா நோ. யூபிஎஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் பேன் கார்டு தான் கொடுக்க போறாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்பிஎஸ்ல இருக்கீங்க, ஆப்ஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்க, 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு யூபிஎஸ் வந்து உங்களை அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பழைய பேன் கார்டை வாங்கிட்டு அதற்கு பதில் புதிதாக யூபிஎஸ் பிளான் கொடுப்பாங்க. இது சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புது பிளான் கொடுக்குற வேலையில. அடுத்த ஸ்லைடு தான். மற்றவர்களுக்கு ரிட்டையர் ஆனவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர்கள் எக்ஸிஸ்டிங் பிளான்லயே அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க எந்த பணத்தையும் அந்த 60 ரிட்டையர் ஆனவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சந்தேகம், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், ஏன் நான் இவ்வளவு ரூபாய் வாங்கிட்டேன், 6 லட்சம் ரூபாய் வாங்கி ஜாலியா செலவு பண்ணிட்டோம், மீதி 4 லட்சம் ரூபாய் பென்ஷன் 2000 ரூபாய் வந்து இப்ப நான் எவ்வளவு கட்ட வேண்டியது இருப்பா, அதெல்லாம் கட்டுற மாதிரிலாம் வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப். அதனால வந்து நீங்க அவர்கள் எந்த கேட்டகரியில வராங்களோ அவர்களுக்கு இது பண்ணி. நெக்ஸ்ட் என்பிஎஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. 24% எத்தனை பங்கு சந்தையில முதலீடு பண்றோம், எவ்வளவு வரும்னா உங்களுக்கு தெரியாது. பங்கு சந்தையில எவ்வளவு வேணாலும் வரலாம், ஒரே நாள்ல ஓப்பன் போகும், ஒரே நாள்ல கீழே போகும். எவ்வளவு வருதோ அந்த கார்பஸ் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ரொம்ப சுலபமா புரிஞ்சிச்சு. 60% கொடுக்குறாங்க, 40% பென்ஷன் ஸ்கீம்ல போட்டுருவாங்க. ஒரு லேமேனா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல 3 விதமான கார்பஸ் இருக்கு. இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் தான் நான் சொன்னது. உங்களுடையது 10%, அவர்களுடையது 10%, கவர்மெண்டோடது 20% உங்ககிட்ட கொடுத்துறாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் கார்பஸ். நீங்க தான் அதை மேனேஜ் பண்றீங்க. நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் கார்பஸ்க்கு அடுத்து பூல் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூல் கார்பஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த 20% இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 8.5% ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. இந்த 8.5% ரிசர்வ்ல வச்சிருக்க இந்த தொகையும் இதை வந்து அரசாங்கமே நிர்வாகம் பண்ணுது. இதை நீங்க யாரும் நம்ம போடல, நீங்க 10% தான் போட போறீங்க. அரசாங்கம் உங்களுக்கு 10% போட்டுச்சு. கூடுதலா ஒரு 8.5% எடுத்துட்டு போட்டு இதுல வச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து 20% எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க இல்லையா, இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கணுமோ, அல்லது 50% ஆஃப் லாஸ்ட் பேசிக் பேல இருந்து உங்களுக்கு பென்ஷனா கொடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி வரும்போது அரசாங்கத்திற்கு ஒரு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. அப்போ இதை எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. அப்ப இதுல வந்து கேஷ், இப்போ நீங்க இன்வெஸ்ட் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல லாபம் வந்து 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டெவலப் ஆயிடுச்சுனாலும் இந்த பூல் கார்பஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து அரசாங்கம்
நாம மாதிரி நம்மள மாதிரியே இந்த 10,000 ரூபாய் கொடுப்பதற்கும் இந்த 50% கொடுப்பதற்கும் ஒரு ஃபண்டை டெவலப் பண்ணுறது, அதுதான் பூல் கார்பஸ். இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் நீங்க வாங்குறீங்கல்ல, இந்த 20%, இப்ப எப்படி என்பிஎஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா யாருக்கும் தெரியாது. எல்லாரும் வந்து என்ன பண்றோம், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அக்கௌண்ட்ஸ் ஏபிஎம் சொன்னாங்க, இது உங்களுக்கு பெனிஃபிட், அக்கௌண்டன்ட் சொன்னாங்க, இல்ல நாங்களா வந்து நாங்களா இந்த ஸ்கீம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்களா இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண இந்த பெனிஃபிட், நாம யாரும் ரொம்ப எல்லாம் வந்து மெனக்கெட்டு எல்லாம் இதுல பண்ணல. இது வந்து ஒரு சாதாரணமா வந்து நம்ம ஒரு ஆந்திகோவா செலக்ட் பண்ணிட்டோம், அதுல போயிட்டே இருக்கோம். இந்த 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 உங்களுடைய என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜிய, அதாவது வந்து நீங்க எல்லாருமே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி என்பிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கீங்க. அந்த என்பிஎஸ் ஆப்ல போனா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சேர்ந்து இருக்குன்றதெல்லாம் உங்களால இப்ப வியூ பண்ணி பார்க்க முடியும். நீங்க என்ன பண்ணணும், அந்த உங்களுடைய ஸ்கீம் என்னன்னு போய் பாருங்க. நீங்க உங்களுடைய ஸ்கீம் என்னன்னு போய் பாருங்க. அதுல வந்து மாடரேட் அப்படின்னு இருக்கும், எம்சின்னு இருக்கும், எல்சின்னு இருக்கும், அப்புறம் 100% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு இருக்கும். இப்போ மாடரேட் அப்படின்னா 50% வரைக்கும் வந்து பங்குச்சந்தை, நேரடி பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்க நேரடி பங்குச்சந்தையில நீங்க இன்வெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரடியா ஒருத்தர் பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல போகும்போது ஒரு 25% தான் நேரடி பங்கு முதலீடுங்க, மீதி 75% தொகையை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிக்சடு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பங்குச்சந்தையில, அந்த மாதிரி முதலீடுகள்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50% வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. 50% நீங்க ரிஸ்க் எடுக்கும்போது ஆல்வேஸ் வந்து ரிஸ்க் கேரி வித் ரிவார்டு தான். ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் அவங்களால வந்து அதுக்குரிய பலாபலனை அனுபவிக்க முடியும். அப்போ இந்த 50% ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றவங்க 2 பேர் ஒரே தேதியில வேலைக்கு வந்திருந்தாலும், நான் சொல்றது என்பிஎஸ்ல 2 பேர் ஒரே நாள்ல வேலைக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க எந்த திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த திட்டத்தை பொறுத்து உங்களுடைய கார்பஸ் தொகை என்பது மாறுபடும். 100% கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது வந்து ஒரு 8%, 9% வரலாம். கன்சர்வேட்டிவ்ல ஒரு 10% வரலாம். மாடரேட்ல ஒரு 12, 13% வரலாம். இதெல்லாம் வந்து இந்த 20 வருஷத்துல நடைபெற்ற இந்த பங்குச்சந்தை சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் நம்முடைய என்பிஎஸ் இது வரைக்கும் கொடுத்திருக்கின்ற ரிட்டர்ன்ஸை வச்சு நாம சொல்றது. இது வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தை முதலீடுக்குள்ள சொல்றாங்க. அது இதுக்கு பொருந்தும் தான். இருந்தாலும் நீங்க எந்த திட்டத்துல இருக்கீங்கன்னே தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, சார் நான் வந்து என்பிஎஸ்ல தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு ரொம்ப கம்மியா வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் செக் அப் வித் யுவர் அந்த ஆப்ல போய் பாருங்க நீங்க எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. சப்போஸ் உங்களை அறியாம நீங்க கன்சர்வேட்டிவ்லயோ இல்லையா கவர்மெண்ட் ஈக்விட்டிஸ்லயே இருக்கீங்கன்னா நீங்க வந்து இப்போ சுவிட்ச் ஓவர் டு மாடரேட் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்றது எத்தனை தடவை சார் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு நீங்க என்ன பண்ணா 2 தடவை சேஞ்ச் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர்னா ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எல்ஐசியில ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் போல தெரியுது, நான் எஸ்பிஐக்கு மாறிக்கிறேன்னு நினைக்கலாம். எஸ்பிஐல இருக்க ஒருத்தர் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு, நான் ஹெச்டிஎஃப்சிக்கு மாறிக்கிறேன், கோட்டக்கு மாறிக்கிறேன், ஆக்சிஸ் மட்டும் இப்ப இல்லை, கோட்டக்கு மாறினா வேற ஏதோ ஒரு 10 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் பண்றது, கம்பெனியை சேஞ்ச் பண்றதுல ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். இது யூபிஎஸ்க்கு போடுது. இப்ப நான் சொன்னேன் மாடரேட் 50% நேரடி பங்கு முதலீடு, கன்சர்வேட்டிவ் வந்து 25% பங்கு முதலீடு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 100% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போடுறது, இது எல்லாமே யூபிஎஸ்க்கு பொருந்தும். அப்போ நீங்க ஸ்கீம்ல வந்து யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய 20% அந்த தொகையை நீங்க போற 10%, கவர்மெண்ட் போடுற 10% நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும். ஓகேவா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்ப நீங்க இண்டிவிஜுவல் கார்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ்ல தான் 20% மெயின்டைன் பண்றீங்க. இதுல ஏதோ ஒரு தொகை வந்துட்டே இருக்கும். இதை உடனே எடுத்து உங்களுக்கு கொடுக்கல. இதை என்ன பண்றாங்க,
வேற ஒரு கற்பனையான ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு இமேஜினரியா ஒரு ஃபிகரை மெயின்டைன் பண்ண ஒரு கார்பஸை மெயின்டைன் பண்றாங்க. தட் இஸ் பெஞ்ச் மார்க் கார்பஸ். அதாவது வந்து இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பூல் கார்பஸுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா பெஞ்ச் மார்க் கார்பஸ்ல இருக்கிற தொகையும் இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இருக்கிற தொகையும் ஒன்னா வரணும். அதாவது நீங்க 20% இன்வெஸ்ட் பண்ணி அது கொடுக்குற ரிட்டர்ன் தொகையும் இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் நாங்க கற்பனையா ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த கற்பனையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னும் ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா, மொத்த தொகையும் ஒன்னா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இண்டிவிஜுவல் கார்பஸ் அதிகமா இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அதிகமா வருமா சார்னா வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை பொறுத்து தான். சப்போஸ் நீங்க 50% வந்து நேரடி பங்கு சந்தையில முதலீடு செய்கின்ற இந்த மாடரேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதிகமா வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இண்டிவிஜுவல் கார்பஸ் பெஞ்ச் மார்க் கார்பஸோட குறைவா வந்துச்சுன்னா வரலாம். எப்படி சார் வரலாம் அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ற பேட்டர்ன் அன்னைக்கு சூட்டபிளா இல்லாம இருந்து பெஞ்ச் மார்க் கார்பஸோட குறைவாக வந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையான 10,000மோ அல்லது 50% வந்து ரிட்டையர்மெண்ட் தொகையில இருந்தோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ யூபிஎஸ்லயும் இந்த மாதிரி வருவதற்கான சான்சஸ் இருக்கான இந்த சான்சஸும் இருக்கு. பட் வந்து இந்த சினாரியோ வருவதற்கு ரேர் இதுதான் இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸே வந்து அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு டிஃபால்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் உங்களுக்கு தேவையில்லை. அதை வந்து எப்படி முதலீடு பண்ணோன்ற வழிமுறையை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த வழிமுறை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு. நீங்க கன்சர்வேட்டிவா செலக்ட் பண்ணா என்ன வருமோ அதனால வந்து நம்ம அதுக்கு கீழே கன்சர்வேட்டிவ் அல்லாமல் கவர்மெண்ட் ஈக்விட்டிஸ் அல்லாமல் நீங்க மூணாவதா இருக்கிறத செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட் ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப நீங்க அதிகமா இருந்ததுன்னா என்ன சார் பண்றது? நாங்க 20% இன்வெஸ்ட் பண்ணி வந்த தொகை நீங்க சொல்ற அந்த கற்பனையான பெஞ்ச் மார்க்கோட அதிகமா இருந்ததுன்னா அந்த அதிகமா இருக்கிற தொகையை உங்களுக்கு கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க பெஞ்ச் மார்க் கார்பஸ் தான். பெஞ்ச் மார்க்னா என்ன? 100 மார்க் எடுக்க 85 மார்க் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 85 இஸ் த பெஞ்ச் மார்க் செட் பை தட் பர்டிகுலர் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்ல நீங்க எவ்வளவு தொகை வருமோ அவ்வளவு தொகையை மட்டும்தான் அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கே உங்களுக்கு 50% பென்ஷன் கொடுத்துடுறாங்க. அப்போ அதிகமா இருக்கிற தொகையை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பெஞ்ச் மார்க் கார்பஸ்க்கும் இண்டிவிஜுவல் கார்பஸ்க்கும் வித்தியாசம். இவ்வளவுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லை. அப்போ ஒரு விஷயத்த நீங்க கிளாரிஃபை பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் வழியா கிடைக்கின்ற நீங்க செஞ்ச முதலீடுல உங்களுக்கு வந்து கிடைக்கின்ற அந்த இறுதி தொகையெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல வந்து குறைபாடு அதிகம் இருக்கிறது வச்சு உங்களுடைய அந்த அஷ்யூர்டு பென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற தொகை மாறுபடலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பெஞ்ச் மார்க் கார்பஸை பொறுத்த வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு மென்ஷன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. அது எப்படின்றத வந்து இந்த என்பிஎஸ் உடைய இதுலயே சொல்லியிருக்காங்க, நம்ம சர்க்குலர்ஸ்லயே சொல்லிட்டாங்க. பட் யூ ஆர் நோவே கனெக்டட் வித் தட். உங்களுக்கும் அதற்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஏன்னா வந்து உங்க சம்பளத்தை பிடிக்கிறத கரெக்டா 20ஆம் தேதி எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது டைம்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபண்ட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அ வெரி கீ வைட்டல் ரோல் இன் பெஞ்ச் மார்க். சரியா? இது ஒண்ணு முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் தான். இதுல குவாலிஃபையிங் சர்வீஸ் வந்து நான் வந்து குறைந்தபட்சம் 10 வருஷமாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 25 வருஷம் வந்து விஆர்எஸ்க்கு எலிஜிபிள். சரி சார், அப்போ வந்து ஒருத்தர் வந்து விஆர்எஸ் தான் கொடுக்கல, 30 வயசுல வந்து ஜாயின் பண்றாங்க, யூபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க, 60 வயசுல அவர் ரிட்டையர் ஆக போறாரு, நான் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேனே அப்படின்னா நீங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கங்க, நாங்க மேக்சிமம் வந்து 300 மாதம் தான் எடுத்துக்க போறோம் அந்த குவாலிஃபைட் சர்வீஸ். ஒரு வருடத்திற்கு 12 மாதம், 25 வருடம் 25 300. அப்போ ஒருத்தர் 40 வருஷம் ஒர்க் பண்ணாலும் 300 தான் ஃபேக்டரியில போடுவோம். அது பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் இது அடுத்ததுப்பா, இதெல்லாம் வேண்டாம். இது இங்க இருக்குது. இது வந்து
லம்சம் பெனிஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லம்சம் பெனிஃபிட்ன்றது வந்து என்பிஎஸ்ல கிடையாது. என்பிஎஸ் கார்பஸ்ல 60% வாங்கிக்கிறீங்கல்ல, அதுவும் லம்சம் பெனிஃபிட்டும் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன முதல்ல ஒரு எக்ஸாம்பிள், 1 கோடி உங்க கணக்குல இருக்கு. 1 கோடி ரூபாய் உங்களுடைய 60வது வயசுல நீங்க 60% 60 லட்சம் வாங்கிக்கிறீங்கல்ல, இது உங்களுடைய தொகையில இருந்தே நீங்க விருப்பப்பட்டு வாங்கிக்கிற தொகை. இந்த 60% வாங்கணும்னா தேர் இஸ் நோ சச் மேண்டேட். 60% வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். நம்ம எல்லாரும் ஃபார்ம்ல வந்து டிக் அடிக்கிறது மேக்சிமம் டிக் அடிச்சிடும் ரிடம்ஷன் ஃபார்ம்ல. அதனால நமக்கு 60% கொடுக்குறாங்க. நாங்க 60% வேணாம், எனக்கு 30% மட்டும் போதுன்னா கூட நீங்க 30% எடுத்துக்கலாம். மீதி 70% பென்ஷன் சார்ந்த ஆனுவிட்டி ஸ்கீம்ஸ்ல போட்டு உங்களுக்கு பென்ஷனா கொடுத்துட போறாங்க. இதுக்கு லம்சம் பெனிஃபிட் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இந்த யூபிஎஸ்ல மக்கள் அனைவரும் இணையணும் அப்படின்றதுனால அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு கூடுதல் பெனிஃபிட். இது என்ன கூடுதல் பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க வாங்குற கடைசி மாத சம்பளத்துல 10ல் 1 பங்கு எடுத்துக்கிறாங்க. சரியா? 10ல் 1 பங்கு, அதாவது டிஏ உட்பட. பென்ஷனை கால்குலேட் பண்ணும்போது டிஏ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பென்ஷனை கால்குலேட் பண்ண பிறகு டிஏ கொடுக்க போறாங்க. இங்க அப்படி இல்லை லம்சம் பெனிஃபிட்ல. அதனால பேசிக் பே பிளஸ் டிஏவை சேர்த்துக்கிறாங்க. இந்த ஆவரேஜ் என்ரோல்மெண்ட்ஸ், அதாவது 10 மாதத்து உங்களுடைய சம்பளத்துல 1 மாத சம்பளத்துல 10%. இன்னும் சிம்பிள் லாங்குவேஜ்ல சொன்னோம்னா, நீங்க சேவையை ஆற்றிருக்கின்ற ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் 1 மாத சம்பளத்தை தரப்போறாங்க. இவ்வளவுதான் கால்குலேஷன். இப்ப நீங்க 30 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசி மாத சம்பளத்துல 6 மாத சம்பளம் 6 மாத சம்பளம் பிளஸ் டிஏ கொடுத்துட போறாங்க. சரியா? இதுதான் வந்து இந்த லம்சம் பெனிஃபிட். இது வந்து இட் இஸ் an additional benefit provided in யூபிஎஸ். யூபிஎஸ்ல எல்லாமே நெகட்டிவா இருக்குமா, அதாவது வந்து எனக்கு பணமே இல்லாம நான் ரிட்டையர் ஆகணும்னு ஒரு எம்ப்ளாயி ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவர் அண்ட் அபவ் தி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட். அப்ப ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டின்றது இப்ப நம்ம கொடுக்குறாங்க இல்லையா. 1 வருடம் ஒருத்தர் பணி முடித்திருந்தாருன்னா அவர் பணி முடித்த காலத்துக்கு அரை ஆண்டாக கருதி அவருக்கு அரை மாத சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ 1 வருஷம் கம்ப்ளீட்டடா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரை சம்பளம். ஒருத்தர் 20 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆகிறாருன்னா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அப்படின்னு ஒண்ணு தருவாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது 1 வருடத்துக்கு அரை மாத சம்பளம், அப்போ 10 மாத சம்பளத்தை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்லயும் இருக்கு. அப்ப இந்த லம்சம் பெனிஃபிட்ன்றது இந்த யூபிஎஸ்ல இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்கு நம்ம முதல்ல இருக்கு, கன்ஃபார்மா வரும்னு சொன்னோம். நேற்று அதுக்கு அரசு கொடுத்துட்டோம். ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி, டெத் கிராஜுவிட்டி வழக்கமா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லம்சம் பெனிஃபிட் இஸ் அட்வான்டேஜியஸ் ஃபேக்டர் இன் யூபிஎஸ். நெக்ஸ்ட் பே அவுட். பே அவுட் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் எல்லா இடத்துலையும் இங்க சொல்லியிருக்காங்க. பென்ஷன்ற வார்த்தையே எங்கேயும் இருக்காது. பே அவுட்ன்றது இட் இஸ் டோட்டலி கார்பரேட் வேர்டு. நீங்க வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கிடைக்கிற தொகையே பேரு பே அவுட் தான். இந்த பே அவுட் தான் நமக்கு பென்ஷன். நம்ம சொல்லிட்டோம், பென்ஷன் வந்து உங்களுக்கு 50% தராங்க. ஆனா அந்த ஃபார்முலால பாருங்க, Q/300 போட்டிருக்கோம். Q அப்படின்றது உங்களுடைய குவாலிஃபையிங் சர்வீஸ். குவாலிஃபையிங் சர்வீஸ்ங்கிறது 1 வருடத்துக்கு எத்தனை மாதம் நீங்க பணிபுரிந்தீங்களோ எடுத்துக்கிறாங்க. 25 மாதம் நீங்க பணிபுரிந்தீங்கன்னா 300 வரும். 30 மாதம் பணிபுரிந்தீங்கன்னா 30 × 12 360 வரும். 360 டிவைடட் பை 300 போட்டு 1.2 மல்டிப்ளை பண்ண போறீங்க. 300க்கு மேல எவ்வளவு வந்தாலும் Q-வை 300ஆகத்தான் போடணும். ஸோ இது நம்முடைய லென்த் ஆஃப் சர்வீஸ் அதிகமா இருக்கும்போது நமக்கு இந்த அஷ்யூர்டு பே அவுட்ல ஒன்றும் பெரிய பெனிஃபிட்டை வந்து கொடுக்கல. நம்முடைய சர்வீஸை வந்து இதை வந்து நம்ம சாரை வந்து பேசும்போது, கேவி சார் பேசும்போது சொல்லுவாங்க, இதுல நம்ம என்ன விதமான ஒரு இதுல வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கறோம் கவர்மெண்ட்டை. இது வந்து நமக்கு உறுதியாயிடுச்சு. அப்ப யூபிஎஸ்னு ஒண்ணு உண்டு, நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸா வச்சுட்டாங்க என்பிஎஸ்ஆ யூபிஎஸ்னா. அப்போ இதுலயும் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் கொடுத்தாதானே எங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து 120க்கு கீழே இருந்தா, தட் மீன்ஸ் 10 வருஷத்துக்கு கீழே சர்வீஸ் இருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தருக்கு வந்து நீங்க பென்ஷன்லாம் கால்குலேட் பண்ணிடணும். அதாவது இந்த கடைசியா அவர் வாங்கின சம்பளம் இன்ட்டு அவர் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரோ அத்தனை வருஷத்துக்குரிய மாதங்களை கால்குலேட் பண்ணி அதை 300 வகுத்து ஒரு ஃபேக்டர் வருது. அந்த ஃபேக்டர் இந்த 1/2 மாச சம்பளத்துல பெருக்கின பிறகு வரதான் பென்ஷன். இந்த பென்ஷன் தொகை யாருக்கெல்லாம் 10,000க்கு கீழே வருதோ அவர்களுக்கு கட்டாயம் உறுதி செய்யப்பட்ட கேரண்டி பென்ஷன் 10,000 தராங்க இல்லையா? இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபேக்டர். எல்லாருக்குமானா இல்லை சார், எல்லாருக்கும் இல்லை. எஸ்பெஷலி ஃபார் ப்ரொமோட்டிவ்ஸ் வந்து யாரும் வந்து 12 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, 14 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, ரிட்டையர் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த 10,000 வராது. ஆனா எவ்வளவு வந்தாலும் 10,000 கொடுத்துடுறேன். இப்போ 6,000 தான் வருது கால்குலேட் பண்ணா, மீதி 4,000 அரசாங்கம் போட்டு 10,000 தான் கொடுத்துருது. இந்த அரசாங்கம் போறதுக்கான பணத்தை தான் இந்த 8.5% எக்ஸ்ட்ராவா சேர்த்து வச்சுமே வராங்க. நம்ம கூடவே தனியா பேரலா சேர்த்துட்டே வராங்க. அந்த பூல் கார்பஸ்ல இருக்கிற இந்த 8% இருந்து எடுத்து டக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. யூபிஎஸ்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அட்வான்டேஜஸ் இந்த 10,000 பர் மந்த் தான். அதாவது வந்து இட் இஸ் அஷ்யூர்டு பென்ஷன். செகண்ட் ஃபைனஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் இஸ் 50% ஆஃப் த லாஸ்ட் பே ட்ராப். 50% கடைசி மாத சம்பளத்துல இருந்து 50% இல்லை, கடைசியா 12 மாத சம்பளத்தை கால்குலேட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதுல 50% எடுத்துப்பாங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட், எந்த பென்ஷன் வந்தாலும் அதுக்கு டிஏ தராங்க. தட் மீன்ஸ் டியர்னஸ் ரிலீஃப் தராங்க, பஞ்சப்படி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய விலைவாசி உயர்ந்தா கூட அதற்கு ஊடாகவே இந்த பென்ஷன் தொகையும் உயர்ந்துகிட்டே வரும். ஏன்னா இங்க டிஆர் மாறிக்கிட்டே இருக்கு 6 மாதத்துக்கு. சார் அந்த டிஆர் ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்றதுலாம் புதுசா டிஆர் கம்ப்யூட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இப்ப லேட்டஸ்ட் ஆகும். அப்ப புதுசா என்ன டிஆர் ஃபிக்ஸ் பண்ணி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, இல்ல வந்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு எல்லாம் டிஏன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி 53% இருக்கா, அவங்க 183%, 175%, அந்த மாதிரி அவர்களுடைய கால்குலேஷன். அத மாதிரி டிஆருக்கு தனியா ஒரு கால்குலேஷன் வருமானதுலாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும். இப்போ எப்படி நேற்று வந்து கவரேஜ் டு தி டிசீஸ்டு பர்சன், இன்வாலிட் பர்சன் பார்த்ததோ அந்த மாதிரி இனி வருங்காலங்கள்ல இது சம்பந்தமா தொடர்ந்து வந்து பல கிளாரிபிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, பண்ண பிறகு பிராக்டிக்கலா நமக்கு நிறைய இடர்பாடுகளை சொல்ல ஒண்ணுன்னா அடுத்தது இது வேண்டாமா, இது வந்து ஃபைனல் வித்ராயல்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஃபைனல் வித்ராயல் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஜிபிஎஃப் ஃபைனல் வித்ராயல் அப்படின்னா என்ன? ஜிபிஎஃப்ல வந்து நம்ம வித்ராயல் எடுத்துக்கிறோம், 60 ரிட்டையர் ஆகும்போது 60% வரைக்கும் இந்த யூபிஎஸ் கார்பஸ்ல இருக்கிற தொகை, நீங்க 1 கோடி ரூபாய் யூபிஎஸ் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க 60% வரைக்கும் வித்ராயல் எடுத்துக்கலாம். அப்படின்னா சார் என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் எந்த வித்தியாசம் இல்லையா? நீங்க தான் என்பிஎஸ்லயும் 60% ரிட்டையர் ஆகும்போது தருவாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இப்போ யூபிஎஸ்லயும் 60% கொடுத்துறாங்க. அப்ப நம்ம யூபிஎஸ் செலக்ட் பண்ணி போயிடலாம? எங்களுக்கு கட்டாயம் வந்து 50% பேசிக் சம்பளத்துல வந்து கொடுத்துருப்பாங்க பென்ஷனா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி இல்லை. இந்த 60% நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகைய அத்தனை பர்சன்டேஜ் குறைச்சி கொடுப்போம். நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு பென்ஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பென்ஷன் ஒரு 30,000 ரூபாய் வருதுன்னா நீங்க 60% எடுத்துட்டீங்கன்னா அந்த 30,000த்துல 60% போட்டா 18,000. அதை கழிச்சுட்டு மீதி 12,000 தான் உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். இது என்பிஎஸ்லயும் அதே மாதிரிதான் 60% நம்ம என்ன பண்றோம், கொடுத்தா போதுன்னு வாங்கிக்கிறோம். 60% கொடு, அங்கேயும் 60% வாங்காம மொத்த தொகையை கூட எடுத்துட்டு போயிட்டு நீங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா நிறைய தொகை பென்ஷனா கிடைக்கும். அவ்வளவுதான். இங்க அந்த 60% அரசாங்கமே பிக்ஸ் பண்ணி உங்ககிட்ட வாங்கி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்பிஎஸ்ல நீங்களே கூட வாலண்டியரா கூட நீங்க 0 எனக்கு வித்ராயிலே வேண்டாம், நான் 100% கார்பஸையும் ஆனுவிட்டி ஸ்கீம் போறேன்னு கூட போய்க்கலாம். அப்படி போகும்போது நமக்கு அதிக பென்ஷன் கிடைக்கும். அப்போ யூ ஷுட் கீப் இன் மைண்ட், ஃபைனல் வித்ராயல் எடுத்தீங்கன்னா இது உங்களுடைய அந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை டெஃபினட்டா பாதிக்கும். அது 10,000 இருந்தாலும் சார் நீங்க கட்டாயம் 10,000 கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. 10,000 கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க போய் இடையில வாங்கிட்டதுனால அதுக்குரிய பர்சன்டேஜ் கழிச்சுட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி லம்சம் வித்ராயல் வேற, இது வேற. லம்சம்ன்றது உங்களுடைய பென்ஷனை பாதிக்காது.
அது அரசாங்கமே நீங்க ரிட்டையர் ஆகுறீங்க, யூபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்றீங்க, நீங்க ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்றதுனால அரசாங்கமே குறிப்பிட்ட ஒரு ஒரு போனஸ், ஒரு இன்சென்டிவ், ஒரு ஊக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லம்சம் வித்ட்ராயல் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. லம்சம் பேமெண்ட்ன்றது இந்த லம்சம் பே அவுட் வந்து உங்களுடைய பென்ஷன் தொகையை பாதிக்காது. ஆனா ஃபைனல் வித்ட்ராயல் கட்டாயம் பென்ஷன் தொகையை பாதிக்கும். நெக்ஸ்ட் ஃபேமிலி பே அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபேமிலி பென்ஷன். இப்போ நம்ம நார்மலா வந்து எப்படி வந்து நம்முடைய அரசு ஊழியர் ஒருத்தர் ஓல்டு பென்ஷன்ல நான் சொல்றேன், ஓல்டு பென்ஷன்ல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியம் ஒன்று தரோம் இல்லையா? அது வந்து அவர் வந்து எவ்வளவு வயசு ஆயிருக்குன்றத பார்த்து 7 வருஷம் வரைக்கும் 67 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம கொடுப்போம். அதற்கு பிற்பாடு நாம என்ன பண்றோம், அதற்கு பிற்பாடு நாம வந்து 7 வருஷம் கழிச்சு ரெடியூஸ்டு ஃபேமிலி பென்ஷன் கொடுப்போம். அது வந்து இப்போ 9,000 இருக்கு. சரியா? இது வந்து இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஃபேமிலி பே அவுட்டுங்கிறது யூபிஎஸ்ல 60% ஆஃப் த லாஸ்ட் 60% ஆஃப் தி லாஸ்ட் பென்ஷன் அவர் வாங்குறாரு இல்லையா, அந்த தொகையில வரும். சரியா? அந்த தொகையில 60% கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்கன்னா ஒன்லி லீகலி வெல்டர் ஸ்பௌஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், கணவனோ அல்லது மனைவியோ இருக்காங்கன்னா அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவிக்கோ தான் இதை கொடுப்பாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஃபேமிலின்றதுக்கு தேர் இஸ் அ செப்பரேட் டெஃபினிஷன். ஓல்டு பென்ஷன்ல வந்து ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பிற்பாடு கணவனால் கைவிடப்பட்ட மகள் அல்லது கணவன் டிவோர்ஸி விடோவர் இவங்க எல்லாருக்கும் உண்டு. அபேண்டன்டு நம்ம டாட்டர்ஸ்க்கு எல்லாம் உண்டு. ஸோ ஃபேமிலின்றது இட் இஸ் அ செப்பரேட் டெஃபினிஷன் இன் ஓல்டு பென்ஷன். நான் இங்கே ஃபேமிலிக்கு ஒரே டெஃபினிஷன் தான். நீங்க ஆணாக இருந்தா உங்க மனைவி, பெண்ணாக இருந்தா உங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதற்கு பிற்பாடு வேற யாருக்கும் இந்த ஃபேமிலி பென்ஷன் கிடைப்பதற்கான சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் இது மேல போடணும், மேல அடுத்தது இது வந்து பார்ஷியல் வித்ட்ராயல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். பார்ஷியல் வித்ட்ராயல்ன்றது உங்ககிட்ட இப்ப எவ்வளவு தொகை இருக்கோ அதுல இருந்து வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். இது 25% வரைக்கும் எடுத்துக்கலாம், 3 வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். இப்ப என்பிஎஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுவும் உங்களுடைய பென்ஷனை பாதிக்கும். எப்படி சார் அப்படின்னா, இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் கார்பஸ் குறைஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பென்ஷன் பாதிக்கும். நெக்ஸ்ட் அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இது அப்படி வேண்டாம். இது வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் சர்வீஸ்ல இருக்கவங்க ஓகே சார். அப்ப ரிட்டையர் ஆனவங்க மார்ச் 31, 2025 முன்னாடி, அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ண தோழர்கள் ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அவர்கள் யூபிஎஸ்ல சேர்வதற்கான தகுதியான சர்வீஸை பண்ணியிருந்தாங்கன்னா தட் மீன்ஸ் அவர்கள் 10 வருடம் பணிபுரிந்து ரிட்டையர் ஆகி என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களும் இந்த யூபிஎஸ் திட்டத்துல இணைய முடியும். அப்போ உடனே அடுத்த கேள்வி, நாங்க வாங்கின 60% எல்லாம் திருப்பி கொடுக்கணுமா சார்? அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கால்குலேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் உங்களுக்கு அவ்வளோ டீப்பாலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த கால்குலேஷன் பிரகாரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே வாங்கின ரூபாய் எல்லாம் கூட கழிச்சிடுவாங்க. சரியா? அந்த ரிலேட்டிவ் ஆனிட்டி ரேட்ல போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கடைசியா ஒரு நெட் தொகையை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. பென்ஷன் நீங்க இப்ப வாங்குற தொகைக்கு மேலதான் அது கட்டாயம் வரும். அதனால யாரெல்லாம் 31/3 முன்னாடி சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காங்களோ அவர்கள் யூபிஎஸ்ல இணைவதுதான் பெனிஃபிஷியலா இருக்கும். அவர்களுக்கு அந்த விடுபட்டு போறாங்க. இப்போ பென்ஷனா அவருக்கு 3000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண பிறகு வரைக்கும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் யாரோ ஒரு தோழர் கூட வந்து வாட்ஸ்அப்ல கொடுப்பாரு. அப்போ நான் 3000 ரூபாய் வாங்கினேன், 10,000 ரூபாய் மினிமம் பென்ஷன் யூபிஎஸ்ல சொல்லிட்டீங்க. அதுல அப்ப எனக்கு உடனே 7,000 ரூபாய் அடுத்த மாசத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு அப்படி கிடையாது. இவங்க இந்த கால்குலேஷனை போட்டுட்டு ஆக்சுவலா எவ்வளவு பென்ஷன் வாங்கணுமோ அதுல இருந்து நீங்க இப்ப வாங்குறத கழிச்சு மீதி தொகையே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கூடுதல் தொகையா கொடுக்க போறாங்க. ஏன் சார் 10,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா, இப்ப இனிமேற்பட்ட ரிட்டையர் ஆகணும்னு மொத்த தொகையை அரசாங்கம் எடுத்து கொடுக்குது. நீங்க ஆல்ரெடி ஒரு தொகையும் வாங்கிட்டீங்க.
நீங்களே வந்து எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிக்க முடியாது. ஒரு சிம்பிள் லாஜிக், ஒருத்தருக்கே எல்லா பலனும் கிடைச்சிட முடியாது. அதனால வந்து இந்த இது இருக்கு. பட் ஆன் எனி அக்கௌண்ட் நெட்டா நான் சொல்ல வர விரும்புறது, என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆனவங்க இப்போ யூபிஎஸ் ஆட் பண்றது அவங்களுக்கு பெனிஃபிஷியல் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வேண்டாம், இது உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் 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 இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் நான் என்பிஎஸ் செலக்ட் பண்ணோம், நான் ஏன் யூபிஎஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 14%, யூபிஎஸ்ல 10%. ஏன் சார் நீங்க 8% தான் கவர்மெண்ட் போடுதுன்னா, அந்த கவர்மெண்ட் போறது நீங்க ஒண்ணு நிர்வாகம் பண்ணலையே. இங்க என்பிஎஸ்ல அரசாங்கம் போற 14% நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க, நீங்க தானே நிர்வாகம் பண்றீங்க. அதனால வந்து என்பிஎஸ்ல 14%. அப்புறம் 60% கார்பஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ கிடைக்குது. இங்க அப்படி இல்லை. ஆப்ஷனல் ஃபைனல் வித்ராயல் 60% வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனா அது உங்களுடைய பென்ஷனை பாதிக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து டிஏ நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்பிஎஸ்ல இல்லாத ஒரு புது ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் என்பிஎஸ்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு 60 வயசுல, இன்னைக்கு அவருக்கு 25,000 பென்ஷன் வருதுன்னு வச்சுங்க என்பிஎஸ்லயே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அவருக்கு 25,000 தான். அவரு 80 வயசு வரைக்கும் இருக்காரு, அப்பவும் 25,000 தான் வரும். அவர் 100 வயசு வரைக்கும் இருக்காரு, அப்பவும் அவருக்கு 25,000 தான் வரும். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பல வகையில வந்து அது நம்ம இன்கம் டாக்ஸ்ல வந்து நமக்கு விடுதலை கொடுக்குது. பட் யூபிஎஸ்ல இது வரைக்கும் டாக்ஸேஷன் என்ன வகையான்றது இது வரைக்கும் சொல்லல. இதுக்கும் அதே பெனிஃபிட் வந்துடும் மிக விரைவில். நெக்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்பிஎஸ்ல வந்து முழு தொகையை நீங்களே இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்ப யாராவது பங்கு சந்தையில ஓரளவுக்கு ஒரு கன்சிடரபிள் ஒரு கணிசமான ஒரு நாலேஜ் வச்சிருக்காங்கன்னா அவர்கள் வந்து இந்த 50% ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல அந்த சின்ன வயசுல எவ்வளவு நாள், சின்ன வயசுல வண்டி இப்ப 30 வயசுல இருக்கிற ஒரு ஒரு நண்பர் வந்து நம்ம ஆபீஸுக்கு வந்து 10 நிமிஷத்துல வந்துடுறாரு. 55 வயசுல இருக்கிற நண்பர் வந்து அதே ஆபீஸ் அதே டிஸ்டன்ஸ்ல அதே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அவருக்கு 25 நிமிஷம் ஆகும். ஏன் அப்படின்னா ஏஜ் இஸ் த மெயின் ஃபேக்டர். ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றது ஏஜ் தான். அப்ப குறைந்த வயசுல இருக்கிற ஒரு நபர் ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடிய திட்டங்கள்ல போட்டு நல்ல கார்பஸ் டெவலப் பண்ண பிறகு அவரே 55 வயசுல வந்து டக்குன்னு ஸ்டோர் ஆகிக்கலாம். அவருடைய ஃபண்டை ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மாத்தலாம் சொன்னால, டக்குன்னு மாத்திக்கிட்டு சேஃப் ஜோன்ல போகலாம். அவருக்கு 50 வயசு ஆனோடனே 30 வயசுல ஓட்டின மாதிரி ஓட்ட மாட்டாரு வண்டி, 50 வயசு தான் ஓட்டிட்டு 50 வயசுக்கான மாதிரி தான் ஓட்டுவோம். அதே மாதிரிதான் இந்த ஃபண்டையும் வந்து நிர்வாகம் பண்றது நீங்க எப்படி ஒன்னாலும் நிர்வாகம் பண்ணிக்கலாம். இங்க 20% மட்டும்தான் உங்களுடைய ஆட்டம் தான், அதுதான் சொல்ல வரும். இது சார் இதை என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தையோ என்னுடைய நாலேஜ் வச்சு இது ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஒரு 4%ன்றது இட் வில் பிளே வெரி வைட்டல் ரோல் அட் த டைம் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் கார்பஸ். அடுத்தது அச்சீவ்டு பே அவுட். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அச்சீவ்டு பே அவுட்டும் சொல்ல முடியல. யூபிஎஸ்ல கட்டாயம் ஒரு கேரண்டீட் மினிமம் 10,000 பென்ஷன் இருக்கு, கேரண்டீட் பென்ஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். என்பிஎஸ்ல லம்சம் பெனிஃபிட் இல்ல, யூபிஎஸ்ல லம்சம் பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் நான் பல தடவை சொல்லிட்டேன், யூபிஎஸ்ல இந்த அட்வான்டேஜஸ் மிக முக்கியமான 3 அட்வான்டேஜ் இருக்கு. 10,000, 50% சம்பளம், டிஏ இருக்கு, லம்சம் பெனிஃபிட் இருக்கு. அப்புறம் நான் வந்து எந்த ஃபண்டுல போட்டேன், எவ்வளவு ரூபாய் வந்ததுன்னு எந்த ரிஸ்க்கும் இல்லை. எவ்வளவு வந்தாலும் என்ன கவர்மெண்ட் பேக்கப் பண்ணி கொடுக்குறது. அடுத்தது யூபிஎஸ்ல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ஒரு ஃபைனல் வித்ராயல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க, அந்த எடுத்துக்கிற ஃபைனல் வித்ராயல் வந்து எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதுல வந்து ஒரு 15% 20% கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி என்பிஎஸ் மாதிரி இது ரொம்ப ஈஸியாலாம் புரியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ரொம்ப ஒரு சவுண்ட் நாலேஜ் இருக்க பர்சனால மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்குது. அடுத்தது அவ்வளவுதான்.
இந்த அட்மிசிபிள் பே அவுட்டை பாருங்க, எப்படி வந்து இந்த ஃபைனல் வித்ட்ராயல் பாதிக்குதுன்றதை பாருங்க. ஒருத்தருக்கு 22,500 ரூபாய் பென்ஷன் வாங்குறவரா இருந்து அவர் 60% ஃபைனல் வித்ட்ராயல் ஆஃப் பண்ணிட்டாருன்னா 22,000 இன்ட்டு 60% போட்டுட்டு அதை கழிச்சதாக மீதி கிடைக்கிறது 9,000 பிளஸ் டிஏ தான் ஆகுது. நெக்ஸ்ட் இதுவே ஒரு 60% ஆப்ஷனல் தான். 40% கூட வாங்கிக்கலாம், 20% கூட வாங்கிக்கலாம். இப்போ 20% வாங்கினார்னா அவருக்கு எந்த விதத்துல பாதிக்குது, 40% வாங்கினார்னா அவருக்கு எந்த விதத்துல பாதிக்குதுன்னு பாருங்க. ஆக மொத்தம் நாம இதுல கிளாரிட்டி வந்து ஃபைனல் வித்ட்ராயல் எடுத்தா இட் வில் அஃபெக்ட் அவர் பென்ஷன். இப்ப கட்டாயம் வந்து பென்ஷன் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை நம்பி தானே நாங்க 60% வித்ட்ராயல் எடுத்துன்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் என்ன வகையான ஸ்கீமை செலக்ட் பண்ணலாம், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த திட்டத்தை செலக்ட் பண்ணான்றதுல உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். எப்படி ஸ்கீமை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி யார் எந்த திட்டத்தை எடுத்தா ஓரளவுக்கு அவர்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னு இது எப்படி சார் அப்படின்னா, இதெல்லாம் பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் தி ரிசர்ச் பேப்பர்ஸ் தான். இது வந்து என்னுடைய இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல இருக்க சில ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து இதை பத்தி ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணி அவங்க தான் இதை போட்டிருக்காங்க. இப்போ யூபிஎஸ் எல்லாம் யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாங்க வந்து எங்களை வந்து எந்த விதமான இதுவும் தேவையில்லை, ஆஹா ஓஹோ ரிப்பேர்ஸ்லாம் தேவையில்லை, நாங்க பாட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட அதிக வட்டி வரா மாதிரி ஒரு ஸ்கீமா இருந்தா போதும், ரொம்ப பெரிய வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிலாம் எங்களுக்கு இல்லை அப்படின்றவங்க தே கேன் சூஸ் யூபிஎஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேடர் எஸ்பெஷலி 10 to 15 வருஷம் தான் சர்வீஸ் இருக்க ஒரு நபர் வந்து கட்டாயம் கண்ணை மூடிக்கிட்டு யூபிஎஸ் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய சம்பளமும் இப்போ குறைவா இருக்கு, அதாவது சம்பளமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, உங்களுக்கு வாங்குற சம்பளம் பார்க்கல, நீங்க ஆல்ரெடி இருந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டே வந்துட்டு இருக்கீங்க, ஒரு லாங் டேர்ம் டெட் வச்சிருக்கீங்க, ஒரு கடன் வச்சிருக்கீங்க, அந்த கடனை வீடு கட்டினீங்க, அதெல்லாம் இப்போ வெளில இருந்து வரீங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணீங்க, குடும்பத்துல உங்களால முடியல, அதான் மீண்டு வெளில வரீங்க, அதுக்குள்ள உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த யூபிஎஸ் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய பென்ஷன் தொகை தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க இந்த யூபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 40% கார்பஸ் தொகையை வந்து பென்ஷன் ஆனுவிட்டி ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, இந்த ஸ்கீம்ல ஒரு பல வகையான ஸ்கீம்ஸ் இருக்கு. உங்களுக்கு மட்டும் பென்ஷன் கிடைக்கும், நீங்க இறந்துட்டீங்கன்னா அதோட எந்த தொகையும் கிடைக்காது, பென்ஷனே கிடைக்காது, அதோட முடிஞ்சிடும், உங்க ஃபேமிலிக்கு எதுவும் கிடைக்காது, நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை கிடைக்காது. இது ஒரு ஸ்கீம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்க உங்க லைஃப் டைம் பென்ஷன் வாங்குறீங்க, பென்ஷன் வாங்குனது ஒவ்வொரு வருடமும் 3% எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிதான் என்ன அர்த்தம், இது கிட்டத்தட்ட டிஏ அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். தட் மீன்ஸ் இன்க்ரீசிங் பென்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் பென்ஷன் வாங்கிக்கிறேன், எனக்கு பிற்பாடு என் மனைவி வரணும் அப்படின்றது ஒரு ஸ்கீம். நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பிற்பாடு என் மனைவி வாங்கிக்கிட்டோம், எங்க 2 பேருக்கும் பிற்பாடும் நான் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பென்ஷன் வாங்கினேன். இந்த முதல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க, 1 கோடியில 40 லட்சத்துக்கு பென்ஷன் தொகையை வாங்கிட்டேன்ல, இந்த பென்ஷன் ஃபண்டை வாங்கியிருக்கேன்ல, இந்த நான் கொடுத்து வாங்கினேன்ல, நான் உங்ககிட்ட கொடுத்த தொகையை திரும்ப என் ஃபேமிலி கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் எனக்கு பிற்பாடு என்னுடைய மனைவிக்கு பிற்பாடு நீங்க வந்து என்னுடைய குழந்தைக்கு அந்த 40% கார்பஸ் தொகையும் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்றது ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஸ்கீம். இந்த மாதிரி பல விதமான ஸ்கீம் இருக்கு. இதே மாதிரி இன்க்ரீஸிங்லயே 5 வருஷம் 5% இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க எந்த ஸ்கீமை செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பென்ஷன் தொகை என்பது கட்டாயம் மாறுது. சரியா? அப்புறம் இந்த என்பிஎஸ்ல விஆர்எஸ் ஒருத்தர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி இது. ரெண்டாவது வந்து ஸ்டாகர்டாவும் பண்ணலாம். இப்போ 60 வயசுல நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, இன்னைக்கே நாளைக்கே எனக்கு இப்போ என்பிஎஸ் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து பென்ஷன் கமெண்ட்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட பண்றேன். அப்போ 60ல இருந்து அந்த 65 வரைக்கும்
உங்களுடைய கார்பஸ் தொகை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டை உருவாக்கும். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்கன்னா, 8th wonder ஆஃப் த வேர்ல்ட் இஸ் காம்பவுண்டிங் தான். அப்ப 8வது உலக அதிசயம் வந்து காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங் உங்களுக்கு கண்டுக்கு தெரியாம இந்த 60 வயசுல வந்து கட்டாமிச்சா நடந்துட்டே இருக்கும். அப்ப எப்ப வேணுமோ நீங்க அங்க ஆஃப் பண்ணி வெளில பென்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி பல விதமான பிளெக்சிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அதே மாதிரி என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு என்பிஎஸ்ல ஒரு உதாரணம் இருக்கு. இப்போ சார் ஒரு 20 லட்சம் வந்தா நான் எடுத்து போய் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு பென்ஷனா 10,000 ரூபாய் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வரணும். 10,000 ரூபாய் வரலன்னா 10,050 வரலாம், இல்ல 9,950 கூட வரலாம். பட் தேர் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு மாடல். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில தான் இப்படி இருக்கு. யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடியே என்பிஎஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்பிஎஸ் செலக்ட் பண்றதா யூபிஎஸ் செலக்ட் பண்றதான்றதா இன்னும் கூட கொஞ்சம் குழப்பம் தான். இப்போ எனக்கு அஷ்யூர்டு பென்ஷன் தான் சார் வேணும், நான் ஹாயா வீட்டில் உட்காந்துருந்தேன், எனக்கு அன்னைக்கு ரிட்டையர் ஆகும்போது எனக்கு எந்த பணமும் நான் இதை பத்தி யோசிக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க யூபிஎஸ் செலக்ட் பண்ணுங்க. சரியா? என்னுடைய பணத்தை என்னால நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஃபைனான்சியல் லிட்ரஸி இருக்கு. நிதி சார்ந்த முதலீடுகள்ல எனக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க என்பிஎஸ் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிஸ்க் ஆப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனான்சியல். ரிஸ்க் எடுப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு திறன் இருக்கு, ஒரு பிராணி இருக்கு. அதாவது வந்து என்னால வந்து நான் என்பிஎஸ் ஸ்கீம்ல என்ன ரிஸ்க், என்பிஎஸ் ஸ்கீம்ல எவ்வளவு உங்களுடைய கார்பஸ் வளர்ந்துட்டே 60 வயசுல எவ்வளவு வரும்னா உங்களால சொல்ல முடியாது. அது எவ்வளவு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் வெயிட் பண்ணி அந்த 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 ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணி கூட ஐ வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்ல திடீர்னு சடனா அது என்னை இறங்கிடுச்சுனாலும் அது என்னை எந்த விதத்துலயும் என்னுடைய லைஃப் ஸ்டைல பாதிக்கவே பாதிக்காது. நான் அன்னைக்கு 60 வயசுல வந்து என்னுடைய குழந்தைங்க இன்னைக்கே வந்து அமெரிக்கால ஆஸ்திரேலியால ஒர்க் பண்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் எதை பத்தி கவலை பண்ணேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இன்க்ரீஸ். என்னால வந்து ஃபைனான்சியலா நீங்க இண்டிபெண்டா இருந்தா, ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ், ஃபைனான்சியலா நீங்க இண்டிபெண்டா இருக்கீங்க, எதை பத்தி கவலைப்படலைன்னா யூ கேன் கோ ஃபார் இன்க்ரீஸ். இல்ல என்னால வேற வழியே கிடையாது சார், என்னால வந்து வேற வழியே கிடையாது அப்படின்னா நீங்க யூபிஎஸ்ல தான். அதான் நீங்க இந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்களுடைய நிதி சார்ந்த உங்களுடைய பின்புலத்தை செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ரேட்ல எவ்வளவு கடன் இருக்கு. நிதி சார்ந்ததுன்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வந்து பேங்க்ல வந்து பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, பிபிஎஃப் எவ்வளவு வச்சிருக்கீங்க, எஸ்எஸ்சி எவ்வளவு கட்டிட்டு வரீங்க, எவ்வளவு பிஎல்ஐ போட்டிருக்கீங்க, எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, எந்த விதத்துலயும் வந்து நான் வந்து ஃபைனான்சியலி சவுண்டா இருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும். அசட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கு, 4 பிளாட் வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், லயபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு. அப்புறம் வேறு வகையான வருமானங்கள், தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அது ஆக்டிவ் இன்கம். வேலைக்கே போகாம உட்கார்ந்த இடத்துல ஒரு வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கணும், தட் இஸ் பாசிவ் இன்கம். வேறு வகையான பாசிவ் இன்கம்ஸ் எல்லாம் வருது. 10 ஆட்டோ வாங்கி விட்டுருக்கேன், டெய்லி ஆட்டோ வாடகைக்கு எனக்கு 10,000 ரூபாய் வருது சார். ஓகே, உங்களுக்கால ரிஸ்க் எடுக்கக்கூடிய உங்களுடைய திறன், இது எல்லாத்தையும் நீங்க போட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ண பிறகுதான் நீங்க உங்க முடிவை எடுக்க முடியும். அது ஏன் சார் இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நான் வந்து என்பிஎஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு, யூபிஎஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்றத சொல்லிட்டேன். யார் என்பிஎஸ் செலக்ட் பண்ணா யார் யூபிஎஸ் செலக்ட் பண்ணலான்ற ஒரு ஜென்ரல் வியூ சொல்லிட்டேன். நீங்க இப்ப இதுல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி, இது சாரி அசட்ஸ் லயபிலிட்டிஸ் இதெல்லாம் உதவும். அப்புறம் உங்களுக்கு எது எடுத்தா சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது, உங்க கணவரையோ மனைவியோ கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனலா வந்து ஒரு டிசிஷனை, ஒரு கரெக்டான சரியான தீர்க்கமான ஒரு முடிவை வந்து யோசிக்கிறாங்க. ஏன் ஒன்ஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் இஸ்
நாட் ரிவோக்கபிள் ஆஸ் ஆஃப் டே. இன்னைக்கு தேதியில அப்படி இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து மாறலாம், மாறணுன்றதுதான் நம்மளுடைய விருப்பம். நான் 60 வயசுல என்னவா இருப்பேன் அப்படின்னு என்ன நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா 60 வயசுல நான் கிழவனா இருப்பேன் அப்படிதான் பதில் சொல்ல முடியும். 60 வயசுல நான் எப்படி பணக்காரனா இருப்பேன், ஏழையா இருப்பேன், எப்படி இருப்பேன், இதெல்லாம் எப்படி நம்மளால இன்னைக்கு முடியும். அதனால வந்து இந்த முடிவை வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த இருக்கிற ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸ்ல நம்ம இன்னும் ஒரு தடவை மாற்றிக்கிற மாதிரி முதல்ல நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு ஓல்டு பென்ஷன் மட்டும் தான் வேணும் அப்படின்றது தான் நம்முடைய தீர்க்கமான முடிவா இருந்தாலும் என்பிஎஸ் யூபிஎஸ் ரெண்டுக்கு கட்டில வச்சுட்டு இது எது பெஸ்ட்னும் போது யூபிஎஸ்ல எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க முடிவு எடுப்பதற்கு இன்னும் சற்று ஈஸியா இருக்கும். குழப்பமா இருக்கு, இதெல்லாம் இல்லாததுனால எங்களுக்கு சற்று குழப்பமா இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க, நாங்க குழப்பத்தை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து இப்போ என்பிஎஸ்ல வந்து ஒரு என்பிஎஸ்ல இருக்கிற ஒரு ஊழியர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து முழுமையா சிசிஎஸ் பென்ஷன் 2021 அவர் வந்து குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி வாய்ந்த நபராக மாறுகிறார். ஆப்ஷன் ஃபார்ம் கொடுத்த உடனே அந்த பெனிஃபிட் இல்லாம இருந்தது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்தது நம்முடைய யூபிஎஸ் செலக்ட் பண்ணும்போது. ஆனா இப்போ அதுவும் நேற்றைய ஆணையில வந்துட்டதுனால இப்போ யூபிஎஸ்சியே நாளைக்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டோ நான் திடீர்னு ஒருத்தங்க இறந்து போயிட்டா கூட அவர்களுக்கும் வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இப்போ ஒரு சின்ன முன்னேற்றம். இந்த 3 மாசம் இந்த ஆர்டர் வந்ததுல இருந்து 3 மாசத்துல இது ஒரு சின்ன முன்னேற்றமாக மாறி இருக்குது. இதே மாதிரி ஒன்னொன்னா வரும்னு எதிர்பார்க்கணும். நமக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்ம அதை நம்பிதான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்துக்கணும். அவ்வளவுதான் இது வரைக்கும் போதும். மித்தபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வேண்டாம் போதும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லைன். இப்போ நீங்க இப்ப சார் வந்து கேவிஎஸ் சார் வந்து சொல்லுவாங்க இந்த என்பிஎஸ் வந்து நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லைதான், இருந்தாலும் நான் வந்து இதுல வந்து சலனை போட்டு நமக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி சொல்லியிருக்கோம். இதையும் மீறி இப்போ கம்மியான சர்வீஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து என்பிஎஸ் வந்து பெனிஃபிஷியல் நம்ம அவுட்ரைட்டா சொல்லிடலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் இது இவ்வளவு இல்ல, இதெல்லாம் பாதகமா கூட இருக்குது இன்னைக்கு நடைமுறை தேதியில. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அரசாங்கம் வந்து 2 விதமான ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இந்த யூபிஎஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. திட்டமே அமல் பண்ணி 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள டக்குன்னு ஒரு அப்போ ஃபியூச்சர்லயும் நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்டா வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதுல கடைசி வரைக்கும் ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நாம வந்து எதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் தீர்க்கமா முடிவு பண்ணுங்க. பயப்படாதீங்க. 36 இருக்காம எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்க மாதிரி அவங்க உள்மனசு சொல்லுது, நடக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தலைவரை நீங்க சகுல், நான் ஒரு 10 நிமிஷம் சொல்லட்டுமா சார்? நீங்க தாராளமா பேசிக்கலாம். அதுக்கு இடையில ஒரே தாராளமா பேசிக்கலாம் சார். சார் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சுப்பிரமணி. சாகுல் பேசுறேன் சார். சொல்லுப்பா சாகுல். நம்மளோட அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் கேசன் அவர்கள் வந்து யாருமே எந்த சந்தேகமும் கேட்க தேவையில்லாம அவரே அனைத்தையும் அருமையா பேசினாரு. அதனால எங்க தோழர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எங்களோட கடைசி வந்து கோரிக்கை என்னன்னா, பழைய பென்ஷன் திட்டம் தான் அனைவருக்கும் வேண்டும் என்பது எங்களோட திண்டுக்கல் கோட்டத்தின் கருத்தாக வைத்துக் கொண்டு அடுத்த தலைவர் அவர்களே பேச அழைக்கிறேன். நன்றி. கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, கோட்டை செயலாளர் அவர்களே, மாநில செயலாளர் அவர்களே, அருமை தோழர் கேசவன் அவர்களே, சுப்பிரமணி அவர்களே மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் என்பது எவ்வளவு கன்னிங்கா ஒரு முடிவெடுக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இஷ்யூவை தெரிஞ்சுக்கலாம். இது நாள் வரைக்கும் நாம வச்சிருந்த டிமாண்ட் என்ன? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் நம்முடைய கோரிக்கையை தவிர வேற கோரிக்கை கிடையாது. ஸ்கிராப்பிங் ஆஃப் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இன்னைக்கு நாம என்ன டிபேட் வச்சிருக்கோம்? யூபிஎஸ் பெட்டரா என்பிஎஸ் பெட்டரான்னு டிபேட் வச்சிருக்கோம். இப்ப ஆக்சுவலா நம்மளுடைய ஒரிஜினல் டிமாண்ட் வந்து இன்னைக்கு மழுங்கி போயிடுது. இப்ப அதாவது டைல்யூட் ஆயிடுது, ஓரளவுக்கு டைல்யூட் ஆயிடுது.
திருப்பி அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றத திருப்பி மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் அனதர் 2 or 3 years. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை இன்னைக்கு. இப்ப இந்த ஸ்கீம்ல பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்ஆ என்பிஎஸ் பெட்டர் அப்படின்னா, நான் போட்டு உங்களை நான் குழப்பற மாதிரியே இல்லை. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றத அதுக்கான நான் சில டிப்ஸ் மட்டும் நான் தரேன். யூ கேன் டேக் எ டிசிஷன். முதல்ல இந்த ஸ்கீம் என்னன்னா, இந்த யூபிஎஸ்ங்கிறது என்பிஎஸ்க்குள்ள இருக்கிற ஸ்கீம் தானே தவிர அது தனியான ஸ்கீம் கிடையாது. யூபிஎஸ்ங்கிறது வித்தின் தி என்பிஎஸ் தான் இருக்கிறதுல. அதுல என்பிஎஸ்ல 10% நம்முடைய கான்ட்ரிபியூஷன், 14% கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன். இதுல நம்முடைய கான்ட்ரிபியூஷன் 10%, கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 10%, பாக்கி 8.5% கார்பஸுக்காக தனியா அரசாங்கம் வச்சிட்டு இருக்கிற அந்த அமௌண்ட். இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது இந்த 60% அப்படின்னு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, அந்த 60% நம்முடைய 10%ம் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற 10%. ஆனா என்பிஎஸ்ல 10% பிளஸ் 14%. இது நம்ம மெயினா நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதுல ராபிங் பீட்டர் பேயிங் பால்மாங்க. அதாவது இந்த பையில இருந்து எடுத்து இன்னொரு பைக்கு போடுற மாதிரி. இந்த யூபிஎஸ்ல ஒரு 10 பேர்கிட்ட பணத்தை புடுங்கி ஒரு 5 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி காட்டுறதுதான் இந்த யூபிஎஸ். ரொம்ப கிளீனா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 60% என்பிஎஸ் நம்ம இருந்தோம் அப்படின்னா 60% at the time of retirement, relinquishment ஆகிற நேரத்துல we can get the amount. 60% வாங்கிடலாம். இங்க நீங்க யூபிஎஸ் கீழே இருந்துட்டு நீங்க 60% வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பே அவுட்ல 60% குறையும். 50% வாங்கினீங்கன்னா 50% குறையும். அந்த அமௌண்ட்ல 40% வாங்கினா 40% குறையும். 10% வாங்கினா 10% குறையும். ஆக எத்தனை பர்சன்ட் வாங்குறீங்களோ அத்தனை பர்சன்ட் உங்களுடைய பென்ஷன், அதாவது யூபிஎஸ், அதாவது பே அவுட்னு சொல்றாங்களே, நம்ம பென்ஷனே எடுத்துப்போம். அந்த பென்ஷன்ல 10% நமக்கு குறையும். அப்படி குறைய வச்சு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இப்ப உதாரணமா மினிமம் பென்ஷன் 9,000 rupees அப்படின்னு 10,000 rupees சொல்றாங்கன்னா, இந்த 10,000 rupeesல நீங்க 60% நீங்க வாங்கிருந்தீங்க, உங்களுடைய வாங்கிட்டீங்கன்னா அந்த 60 போக யூ வில் கெட் ஒன்லி 4,000. அந்த 4,000 தான் டிஏ கொடுப்பாங்க. அதாவது இதுல எவ்வளவு நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இதெல்லாம் நம்ம டீப்பா பார்க்கும்பொழுது, ஒரு அனலைசிஸ் பண்ணும்பொழுது தெரியும். இப்ப இந்த 60% இந்த கார்பஸ்ங்கிறது நாம சேர்த்த அந்த அமௌண்ட்டை நம்ம கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுத்தா பரவாயில்ல. இந்த 60% கொடுக்க மாட்டாங்க. அதுல நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜை குறைச்சிட்டு பே அவுட் கொடுப்போம். அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குங்க. உதாரணமா இன்னைக்கு நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொமோட் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் ஒரு 12 வருஷத்துக்கு 13 வருஷத்துக்கு முன்னால அவர் போஸ்ட்மேன் ஆகியிருக்காரு, இல்லைன்னா ஒரு கிளார்க் ஆகிருக்காரு, அப்படியே வச்சுக்கோங்களேன். அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அக்யூமுலேஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா இட் கிராசஸ் அபவுட் 30 lakhs. நீங்க நார்மலா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. 30 lakhsக்கு மேலேயே இருக்குமே தவிர குறைவாவே இருக்காது. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே அமௌண்ட் வரும். அதுல அந்த அமௌண்ட்ல 60% வாங்கிட்டு அதை உள்ளபடியே ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல அவர் டெபாசிட் பண்ணாருன்னா, அதாவது 1 லட்சத்துக்கு அதாவது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாலே ஒரு 30 லட்சம் ரூபாய் நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல போட்டா மாசத்துக்கு 20,500 ரூபாய் வருது. அந்த அளவுக்கு நமக்கு யூபிஎஸ்ல பென்ஷன் வருமானு பார்த்தா நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால இதுவே ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு முளைப்பா இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த யூபிஎஸ்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண உடனே அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு மட்டும்தான் அந்த அந்த யூபிஎஸ் பென்ஷன் வரும். அவரும் ஒரு 2 வருஷத்துல இறந்துட்டாருன்னா அவரோட 60%, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த 40% உள்ளது எல்லா அமௌண்ட்டும் கவர்மெண்டோட பெஞ்ச் மார்க் கீழே போயிடும். அதுல இந்த கம்ப்ளீட் அமௌண்ட் அங்க போயிடும், கோவிந்தா கணக்கு ஆயிடும். ஒருத்தருக்கு ஒரு விடோயரா இருக்காரு, இல்ல ஒரு விடோவா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்பௌஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வேற யாருக்குமே கிடையாது. யாருக்குமே ஃபேமிலி பென்ஷனே கிடையாது.
அப்ப அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே கவர்மெண்ட் கணக்குக்கு போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய இது. ஈவன் இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்பின்ஸ்டரா இருக்காங்க, மேரேஜே பண்ணிக்காம ஒரு லேடி இருக்காங்க, இல்ல மேரேஜே பண்ணாம ஒருத்தர் பேச்சுலரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் அவங்க யாருக்குமே ஃபேமிலி பென்ஷன் கிடையாது. அவருக்கு பிரதர் இருக்கலாம், மதர் இருக்கலாம், ஃபாதர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்க யாருக்குமே கிடையாதுன்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இதுல ரெண்டாவது, என்பிஎஸ்ல அந்த 40% வந்து அதாவது இந்த ஃபேமிலி பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த டிவிடெண்ட் அந்த அமௌண்ட் கம்ப்ளீட் அமௌண்ட் அவங்களுடைய வாரிசு கொடுத்துட்றாங்க. அதனால என்னன்னா அவங்களுடைய 100% அமௌண்ட் வந்து அப்படியே திரும்பி வந்துடுது. ஆனா யூபிஎஸ்ல 100% அமௌண்ட்ல நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் இந்த பென்ஷன் வரக்கூடிய இந்த அமௌண்ட் மட்டும்தான். அதை நீங்க வந்து உங்களுடைய அக்குமுலேஷனை ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இந்த வரக்கூடிய யூபிஎஸோட பென்ஷனை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிளாரிங்கா தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா 0.02% தான் இன்னைக்கு வந்து யூபிஎஸ்க்கு ஆப்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாருமே ஆப்ட் பண்ணல. இந்த யூபிஎஸ்க்கு ஆப்ட் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுவும் யார் அப்படின்னா நம்ம ப்ரொமோட்டிஸா இருக்காங்க பாருங்க. வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இவ்வளவு ப்ரொமோட்டிஸ் கிடையாது. 50 வயசு வரைக்கும் ப்ரொமோட்டிஸ் வரலான்றது வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கிடையாது. இங்க மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த ப்ரொமோட்டிஸ் எல்லாருமே நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க 10 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பென்ஷன் வரும்பொழுது அட்வான்டேஜா இருக்கும். நான் நிறைய கால்குலேஷன் போட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ப்ரொமோட்டிவ்ஸ் கூட 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆகிறவங்க கண்டிப்பா யூபிஎஸ் சூஸ் பண்ணலாம். 2030க்கு அப்புறமா யார் ரிட்டையர் ஆனாலும் சரி they can continue in NPS. இது கிளியரான ஒரு நமக்கு விசிபிளா தெரியக்கூடிய வித்தியாசம். அது கூட ஏன் நம்ம ப்ரொமோட்டிங் சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க 60% வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க வாங்குறது பார்த்தா 2000-3000க்கு மேல டிவிடெண்ட் வரது இல்லை. ஏன்னா ரொம்ப லோ இதுதான் வந்துட்டு இருக்கு இப்ப. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மினிமம் பென்ஷன் வரும்பொழுது எப்படி கையில ஒரு 7000-8000 ரூபாய்க்கு மேலேயாவது வரும். அந்த 60% கழிச்சுட்டா கூட அவங்களுக்கு வரும். அதனால ஏற்கனவே நம்ம இலாக்கால டிபார்ட்மெண்டல் ப்ரொமோட்டியா யாரெல்லாம் இருந்தாங்களோ ரிட்டையர் ஆயிட்டாங்களோ, அதே போல 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆறாங்களோ அவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு யூபிஎஸ்க்கு ஆப்ட் பண்ணலாம். அப்ப கூட ஒன்னே ஒண்ணு அவங்களுடைய மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அவருக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஒய்ஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தானா அந்த கம்ப்ளீட் பணத்தை வாங்கி இவரே சேவ் பண்ணி இருக்கிற அமௌண்ட், ஏன்னா அடுத்து 40% வரக்கூடிய அமௌண்ட் அவங்க ஃபேமிலி வாரிசுக்கு போகும். யூபிஎஸ் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த 40% வாரிசுக்கு போகாது, அது கம்ப்ளீட்டா கோவிந்தா பணம் ஆயிடாது. அதனால அந்த ஒரு பாயிண்டையும் யோஜனை பண்ணி தான் பண்ணும். ஒன்லி நம்ம ஒரே ஆளா இருக்காரு அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிட்டு இவரே ஒரு புத்திசாலித்தனமா 100% வாங்கிட்டு இவரு பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க கண்ணை மூடிட்டு யூபிஎஸ் கொடுங்க ஃபேமிலி இருந்தனா. என்ன காரணம்னா நீங்க ஏற்கனவே வாங்கின அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து பிடிக்க போறது இல்லை. ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய டிவிடெண்டை விட இந்த மினிமம் பென்ஷன்ங்கிறது கூடுதலா வருது, அட்வான்டேஜ். புரியுதா? பட் இனிமே ரிட்டையர் ஆக போறவங்க 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆகிறவங்க உங்களுடைய ஃபேமிலி அதனுடைய கண்டிஷன் அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்ற எல்லாருமே பர்டிகுலரா யங்ஸ்டர்ஸ் நம்ம புதுசா ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கோ ஃபார் தி என்பிஎஸ். யூபிஎஸ்ல நிறைய மாற்றங்கள் தேவை. யூபிஎஸ்ல நிறைய மாற்றங்கள் வரல அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த ஸ்கீம் வந்து வெல்கமா இருக்காது, யாரும் விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா 60% கார்பஸ் அமௌண்ட்டை அப்படியே 60% கார்பஸ் அமௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பொழுது நம்ம கையில கொடுத்தால்தான் அதை வச்சு ஃபேமிலி பிளான் பண்ண முடியும். நீங்க 60% நீங்க வாங்கிக்கலாம், ஆனா உங்களுடைய பென்ஷன்ல 60% குறைப்பேன்றது வந்து சரியா இருக்க முடியாது. இப்ப கம்யூட்டேஷன் இருக்கு. இப்ப எம்ப்ளாயிஸுக்கு கம்யூட்டேஷன் பண்ணும் பொழுது பேசிக் பென்ஷன்ல அந்த 40% கம்யூட் பண்ணாங்கன்னா 40% கம்யூட்டேஷன் அந்த அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு கம்மியா கொடுப்பாங்க. ஆனா அந்த கம்யூட்டேஷன் பண்ண அமௌண்ட்டுக்கும் மாசம் மாசம் டிஏ உண்டு. ஒன்லி அமௌண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர அதுக்கு டிஏ உண்டு. இப்போ ஒருத்தர் வந்து உதாரணமா ஒரு 10,000 ரூபாய் தான் அவருக்கு மினிமம் பென்ஷன் வருது, அவர் 6,000 ரூபாய் ஏற்கனவே வாங்கிட்டாரு. இப்ப 4,000 ரூபாய் வந்தா இந்த 4,000க்கு மட்டும்தான் டிஏ உண்டு இந்த யூபிஎஸ் கீழே. ஆனா இதே அந்த பழைய ஸ்கீம்ல இந்த 40% கம்யூட்டேஷன் வாங்கிட்டாருன்னா கூட அந்த முழு அமௌண்ட்டுக்கும் டியர்னஸ் அலவன்ஸ் உண்டு.
இதுதான் மேஜரா இருக்கக்கூடியது. இது வந்து கண்டிப்பா மாறணும். இது வந்து கம்யூட்டேஷன் மாதிரி 40% கம்பல்சரியா கொடுத்துட்டு பின்னால பென்ஷன்ல அந்த அமௌண்ட்டை பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அதர்வைஸ் இந்த இதுவே வந்து கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு ஒரு அந்த ஸ்கீமே மாறணும். அதே போல இந்த 40% பே அவுட் இருக்கு பாத்தீங்களா, அது அமௌண்ட் வந்து கண்டிப்பா வாரிசுகளுக்கு கொடுக்கணும். இந்த ஃபேமிலி பென்ஷனுங்கிறது வந்து நிச்சயமா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் ஒரு ஃபேமிலியில. அது கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் யூபிஎஸ்ல இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. லீகலா கல்யாணம் பண்ணா கூட கிடையாது. சர்வீஸ்ல இருக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணாதான் உண்டு. இதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சமூகத்திலே சரின்னு சொல்ல முடியாது. அதே போல லீகலி வெட்டட் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப வந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன்ல 2 பேர் இருந்தா கூட 2 பேருக்கு ஷேர் பண்ணிங்கலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபேமிலியில இருக்கிறதுல. ரெண்டாவது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறமா அந்த டிபெண்டன்ட் விடோவோ டிபெண்டன்ட் டாட்டரோ நிச்சயமா அவங்களுக்கும் வந்து இந்த யூபிஎஸ்ல பென்ஷன் கொடுத்தாதான் இதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும், இல்லை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த 40% வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு த டிபெண்டன்ட். அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கணக்குல எடுத்துக்கிறது வந்து இட் இஸ் நாட் இதுவா இருக்க முடியாது. அதில் இது என்னுடைய கருத்து. அதில் அதே போல விஆர்எஸ்ல போனா 25 வருஷத்துக்கு அப்புறமா அவரு ஒரிஜினலா எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆவாரோ அது வரைக்கும் வந்து யூபிஎஸ்ல பென்ஷன் கிடையாது. அவர் 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் பென்ஷன் உண்டு அப்படின்னா இது வந்து மியர் எக்ஸ்பிளாய்டேஷன். 25 வருஷத்துல ஒருத்தர் போறாரு, பிஆர்எஸ்ல போறாருன்னா அவருடைய உடம்பு முடியாம போறாருன்னா அவரு சார வரைக்கும் கிடையாது. அதுக்குள்ளே காலி ஆயிட்டாருன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வருது. இது வந்து கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதே போல 25 இயர்ஸ் ஆனாதான் ஃபுல் பென்ஷன்ங்கிறது ஏத்துக்க முடியாது. அதுக்கும் வந்து 20 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தாலே போறன்றதை வந்து அதை கம்ப்ளீட்டா வந்து ரெடியூஸ் பண்ணணும்ன்றதும் முக்கியமான ஒண்ணா இருக்கும். அதில் இந்த மினிமம் பென்ஷன்ங்கிறது பீரியாடிக்கலா சேஞ்ச் பண்றோன்ற மாதிரி இல்லை. எனக்குள்ள என்ன டவுட்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பென்ஷன் பில்லு ஒண்ணு பார்லிமெண்ட்ல பண்ணாங்க. அதாவது பென்ஷனுடைய அமௌண்ட்டும் எம்ப்ளாயீஸோட பே கமிஷனும் 2 தனித்தனியாக ஆக்கிட்டாங்க. டேட் ஆஃப் எஃபெக்ட் எது வேணா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தனியா கூட கொடுக்கலாம் பென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஒரு சின்ன டவுட், ஒரு காமன் மேனா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து அண்டர் த சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் வந்து ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு, அதாவது மினிமம் பென்ஷன் எவ்வளவு இருக்கு? 9,000 rupees மினிமம் பென்ஷன் இருக்கு. யூபிஎஸ் ஏன் 10,000 ஆக்கணும்? அப்ப 10,000 ஆக்கினாங்கன்னா கண்டிப்பா அந்த யூபிஎஸ் ஸ்கீமை பத்தி 8th பே கமிஷன் கன்சிடரேஷனுக்கு இவங்க அனுப்ப போறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது சில கணக்குகள் நம்ம போட்டுதான் ஆகணும். இப்ப டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயிக்கு மினிமம் பென்ஷன் 9,000 அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த யூபிஎஸ் கீழே வந்து 10,000 மினிமம் பென்ஷன்ங்கிறதே நமக்கு வந்து அதனுடைய முழுமையான நோக்கத்தை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது இருக்காது. அதே போல நம்ம பென்ஷன்ல என்ஹான்ஸ்டு பென்ஷன் உண்டு. 70, 80, 85, 90, 95 நமக்கு என்ஹான்ஸ்டு பென்ஷன் இருக்கு. அந்த மாதிரியான எந்த ப்ரொவிஷனும் இல்லை இதுல. அதுவும் வந்து ஒரு பெரிய இது இருக்கு. இப்போ பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸோ இல்லை சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டிஸோ 10 இயர்ஸ் கம்மியா இருந்தா இல்லை அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இதில் வந்து பார்க்கணும். அதில் இப்ப இன்னைக்கு நேத்தி வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ வெரி குட் ஆர்டர். ஒரு எம்ப்ளாயி சர்வீஸ்ல இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். யூபிஎஸ் கீழே இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2ன்னு 2 இருக்கு. அதாவது என்பிஎஸ்க்கு இப்ப எப்படி ஃபார்ம் ஏபி 2 இருக்கோ அதே போல ஃபார்ம் 1, 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆர்டரு. அதுல என்னன்னா, சப்போஸ் நான் டியூட்டியில் இருக்கும் பொழுது இறந்துட்டாலோ அல்லது ஏதாவது டிசபிலிட்டி வந்துட்டாலோ எனக்கு வந்து சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ்ல நான் ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுல அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறந்து போயிட்டாங்கன்னா சிசிஎஸ் பென்ஷன் ரூல் படி நமக்கு அந்த பென்ஷன் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல அதாவது என்பிஎஸ் இருக்கிறதே இன்னைக்கு வந்து யூபிஎஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ வெல்கமிங் ஒன் ஆக்சுவலா. அதே போல என்ன சொல்றாங்கன்னா 15 வருஷம் வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று அதில் நடுவில் போட்டிருக்காங்க. 15 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பட் இருந்தால் கூட இட் இஸ் எ வெல்கமிங் ஆர்டர் ஒன்று. இது வந்து ஒரு
அந்த ஃபேமிலி பென்ஷன்ங்கிறது கொடுக்கணும். அதே போல வந்து 5 வருஷத்துக்கு முன்னால இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இட் வில் பி ட்ரீட்டட். அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா ஆப்ஷன் வந்து அவர் கொடுக்கலனாலும் டிஃபால்ட் ஆப்ஷனா ஃபேமிலியில வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆர்டர். அதே போல நேற்று வந்து ஏற்கனவே இதுக்கு தெளிவா இருக்கு. என்பிஎஸ் கீழே தான் யூபிஎஸ் அப்படின்னு சொல்றதையே கிராஜுவிட்டி உண்டுன்றது தெரியும். நம்ம ஆட்கள் நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இன்னைக்கு யூபிஎஸ் கீழே வந்து கிராஜுவிட்டி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இப்ப ஒருத்தர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா அவருடைய, அதாவது ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருஷத்துல ரிட்டையர் ரிசைன் பண்ணிட்டு வேற ஜாபுக்கு போறாருன்னா இவர் 9 வருஷம் இவருடைய அமௌண்ட் 10% பிடிச்சாங்களே, அந்த அமௌண்ட் கூட ரீஃபண்ட் பண்ணலாம் எப்படி கரெக்டா இருக்க முடியும்? ஒரு பனிஷ்மெண்ட்ல அனுப்பிச்சா கூட அவர் கட்டின அமௌண்ட் அவரோட அமௌண்ட் தானே, அந்த அமௌண்ட் கூட அவருக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து இது நிச்சயமா வந்து நம்ம ஏத்துக்கக்கூடிய அளவுல இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒண்ணு. அதுல அதே போல வந்து இந்த கவுன்சிலிங் வைக்கணும். இந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும். அதே போல வந்து அதுக்கான நடைமுறை உபயோகங்கள் எல்லாம் கண்டிப்பா மேற்கொள்ளணும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இல்லைன்னா நிச்சயமா யூபிஎஸ் அட்வான்டேஜா இருக்காது. இப்ப பென்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? லாஸ்ட் ஆவரேஜ் பே, அதாவது லாஸ்ட் 10 months ஆவரேஜ் பே ஆர் தி லாஸ்ட் பே விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இதுல 12 மாசம் ஆவரேஜ்னு கொடுக்குறாங்க. 12 மாசம் ஆவரேஜ்னு வரும்பொழுதே கண்டிப்பா ஒரு இன்க்ரிமெண்டோ 2 இன்க்ரிமெண்டோ உங்களுக்கு கட் ஆகக்கூடிய அந்த வாய்ப்புன்றது இருக்கு. இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் எல்லாம் வந்தாதான் யூபிஎஸ் நம்ம ஆஃப் பண்றதுக்கே சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 60% அமௌண்ட் வந்து நம்ம முழுக்க நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 40%ல வந்து ஃபேமிலி கொடுக்குற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரலன்னா என்பிஎஸ் விட இது ஒரு பெட்டரான ஸ்கீம்னு சொல்ல முடியாது. என்பிஎஸ் விட லோவான ஸ்கீம் தான் யூபிஎஸ். இது என்னுடைய ஆழமான கருத்து. நிறைய மாற்றங்கள் வந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும். அதனால யாரெல்லாம் ஏற்கனவே அதாவது கேசவன் வந்து ரொம்ப அழகா சொன்னார். அதாவது அவர் கமிட் பண்ணாம சொன்னார், உங்களுடைய பைனான்சியல் பொசிஷனை பாத்தீங்க அதை பாத்தீங்கன்னா சொன்னார். நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபேமிலி பொசிஷனை பாருங்க. ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும் நீங்க வந்து யூபிஎஸ்க்கு வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க. 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆறவங்க இந்த பணத்தை தான் நம்பி இல்லை அப்படின்னா என்பிஎஸ் கொடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து யூபிஎஸ்க்கு ஆட் பண்ணுங்க. பென்ஷன் வந்தாதான் பெட்டர்னு ஃபீல் பண்ணா பண்ணுங்க. ஆனா 2030க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற யாருமே தயவு செஞ்சு நீங்க வந்து யூபிஎஸ்க்கு ஆட் பண்ணாதீங்க, என்பிஎஸ்லயே இருங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸசைஸ் இஸ் ஃபைனல், இதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷனே தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்முடைய சர்வீஸ்ல. நான் 50 years என்னுடைய சர்வீஸ்ல கிட்டத்தட்ட இந்த ட்ரேட் யூனியன் சர்வீஸ்ல நான் 50 years பார்த்ததுல எத்தனை தடவை ஆப்ஷன்லாம் கொடுத்து மாத்திருக்காங்கன்னு பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1962ல டிசம்பர் மாசத்துக்கு முன்னால பார்த்தா நம்முடைய ரிட்டையர்மெண்ட் வருஷம் வந்து 55 இருந்தது. 62ல திருப்பி 60 வருஷம் குரூப் டிக்கு மட்டும் ஆக்கினாங்க. அப்புறம் 58 ஆக்கினாங்க. அப்புறம் 1/7/1970க்கு அப்புறமா பார்த்தா எல்லாருக்குமே 60 ஆக்கினாங்க. ஃபேமிலி பென்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி பென்ஷன். அதுவும் எப்படி வந்து தெரியுமா, அவர் ஏற்கனவே எம்ப்ளாயி என்ன ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாரோ அதுல 50% தான், அதாவது 25% தான் அவங்களுக்கு கிடைச்சது. இதுதான் வந்து 1964க்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன். அதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா 2 மாச டிசிஆர்ஜி 2 மாச சம்பளத்தை டிசிஆர்ஜில முழுக்க ரெக்கவரி பண்ணாங்க. ரெக்கவரி பண்ணி தான் கொடுத்தாங்க. அதுலயும் இன்னும் பார்த்தோன்னா ஒன்லி ஸ்பௌஸ்க்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு யூபிஎஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்களோ இதெல்லாம் 1964க்கு முன்னால ஃபேமிலி பென்ஷன்ல இருந்த கிளாஸ் தான். அதை நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து 25% கொடுத்தாங்க. இப்ப இந்த ஃபேமிலி பென்ஷன்ல 60% என்ன, ஆக்சுவலா 30% தான் நம்ம கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து 40% சிசிஎஸ் ரூல்ஸ்ல வருது. யூபிஎஸ்ல வந்து அதை 30% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன்ங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப இதுல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1977 வரைக்குமே, அதாவது நான் சர்வீஸ்ல வந்த வரைக்கும் அந்த காலத்திலேயே 2 மாச சம்பளத்தை பிடிச்சாதான் கிராஜுவேட்ல பிடிச்சாதான் ஃபேமிலி பென்ஷனுங்கிற கன்செப்டே கொடுத்தாங்க. அதுல அதுக்கு முன்னாலாம் கிடையாது. அதுல இன்னும் சொல்ல போனா இந்த நான் சர்வீஸ்ல 72ல ஜாயின் பண்ணும் பொழுது அப்ப பென்ஷன் பாத்தீங்கன்னா 30% தான் ஃபேமிலி பென்ஷன், 15% 12%.
அதாவது குரூப் டி, குரூப் சி, குரூப் பில வரும்பொழுது இந்த வேரியேஷன் 5%, 12% தான் ஃபேமிலி பென்ஷன் கிடைச்சது. எல்லாத்தையும் அப்புறம் மாறிச்சு. ஜஸ்டிஸ் DS நகராயினி கூட பென்ஷனர் டே கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம அவரை வச்சுட்டு. அவர் தான் வந்து ஈக்குவல் பென்ஷன் அப்படின்றத வந்து there should be no disparity between the two pensioners அப்படின்னு சொல்லி அந்த பென்ஷனர் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் பென்ஷனருக்கும் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்க்கும். அந்த DS நகாராவோட ஜட்ஜ்மெண்ட் வச்சுதான் இன்னி வரைக்கும் பென்ஷனருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி போலயே ஒவ்வொரு பே கமிஷனையும் பிக்சேஷன்லாம் கொடுக்குறாங்க. இதை க்ளோஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் பில் இன்னைக்கு வந்து பென்ஷன் பில்லை வந்து இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. அதாவது வந்து 1996 இருந்தும் 2006 இருந்தும் யாரெல்லாம் S13 பே ஸ்கேல்ல இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய டேட்ல இருந்து போட்டு எல்லாருக்கும் அரியர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட் அது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிறைய செலவாகும். இதை எப்படி கட் பண்றது அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஷார்ட் மெத்தட்ல 1972ல இருந்தே இந்த பென்ஷன் ஆக்டை வந்து இந்த ஃபைனான்ஸ் பில் ஆக்டை வந்து 1972ல இருந்தே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்லி ஜஸ்ட் டு டினை த டியூஸ் டு த பென்ஷனர்ஸ். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது அதுவே மாறணும். அதே போல நீங்க கிராஜுவிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1950ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலாம் கிடையாது. அதுவும் என்ன 9/20 அந்த எமாலுமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. மேக்சிமம் 15 மாசம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த 16.5 months வந்தது. இப்ப கிட்டத்தட்ட 10 to 20 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வந்து கிராஜுவிட்டியினுடைய அமௌண்ட் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஒண்ணுல என்பிஎஸ் எடுத்துக்குங்க. என்பிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்து 2024 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பழைய வேகன்சி நோட்டிஃபை பண்ணியிருந்தா அவங்களுக்கு எல்லாம் திருப்பி இந்த பென்ஷன்ல வரும்னாங்க. அப்புறம் டிசபிலிட்டி பென்ஷன் வரும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிட்டா அவங்களுக்கு அந்த பென்ஷன் வரும்னாங்க. எல்லாமே ரெட்ராஸ்பெக்டிவா 2004 இருந்தே கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் 30/5/2017 ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. பட் given effect from 2004 itself நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கலாம். அதனால இந்த மாதிரி சேஞ்சஸ்ங்கிறது வந்து கண்டினியூஸா தொடர்ந்து நடந்துட்டே இருக்குமே தவிர இதுதான் ஃபைனல்ங்கிறதே கிடையாது. பே கமிஷன் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பே கமிஷன்லையும் ஆப்ஷன் வந்து நீங்க ஒரு மாசத்துல கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் பை another 1 yearமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 yearsமாங்க. இப்போ 7th பே கமிஷனே இந்த ஆப்ஷனை வந்து அப் டு 2019 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2016ல இருந்து முதல்ல போறச்சு ஆப்ஷன் இதுதான் ஃபைனல் நாங்க. அப்புறம் 17ல மாறிச்சு, 18, 19 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் மாறல. அதனால இது வந்து இந்த ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸசைஸ்டு ஃபைனல்ங்கிறது வந்து இது வந்து சும்மா நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து சும்மா ஒரு பயம் காட்டுற மாதிரி தான். இது டெஃபினட்டா மாறும். இன்னைக்கு தேதியில வந்து 0.02% தான் இன்னைக்கு யூபிஎஸ் பக்கமே தலை வைக்கிறாங்க, ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதை வச்சு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ் டு திங்க். இந்த மாடிஃபிகேஷன் எல்லாம் கண்டிப்பா செய்யணும். நானும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஃபீட்பேக்கை வந்து நான் இப்போ PFRDAக்கு நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேருக்கு நான் எழுதி அமைச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அதில் இதெல்லாம் வந்து டெஃபினட்டா ஒரு ஸ்டேஜில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து யூபிஎஸ் பெட்டரா இருந்தா we can opt for the UPS at that time. இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பே ஃபிக்சேஷன்ல whenever a new option given நீங்க அதாவது whenever இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா ஒன் கேன் எக்ஸசைஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்ப முன்னாலாம் கிடையாது அதெல்லாம். இப்ப எப்படி வந்தது? அப்பப்போ நம்ம ஆப்ஷன் மாத்துறோம். இப்ப 36ல ரிட்டையர் ஆறவங்க, 31/12 ரிட்டையர் ஆறவங்க அவங்களுடைய இனிமே ஆப்ஷன் வந்து இன்க்ரிமெண்ட் டேட்டை வந்து 1/7 எல்லாம் 1/1 அப்படின்னு போட்டு இனிமே அவங்க பென்ஷன் வாங்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆறவங்களுக்கு மாறி இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷனுங்கிறதெல்லாம் வந்து ஃபைனலே கிடையாது. அதனால நத்திங் டு வரி. நான் உங்களை சொல்றது எல்லாமே those who are retiring after 2030 கண்ணை மூடிட்டு என்பிஎஸ்ல இருங்க. அப்போதைக்கு வேற எதுவும் சிந்தனை பண்ணாதீங்க. யூபிஎஸ்ல போறீங்களா, உங்களுடைய ஸ்பௌஸ் இருந்தா போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அப்படியும் வருதா அந்த 60% நீங்க ஃபுல்லா பணத்தை வாங்கிட்டு அந்த 60% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்டோட
உங்களுடைய அந்த என்பிஎஸோட பென்ஷனையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் வைசஸ்டா இருக்கும். நான் வித்ட்ராயல் வாங்காம அந்த 60% கொடுத்துட்றேன், 40% கொடுத்துட்றேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கோவிந்தா பணம் ஆயிடும். அத்தனையும் கவர்மெண்ட்டுக்கு போடுமே தவிர நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆகிறவங்க உங்களுடைய கரெக்டான ஃபைனான்சியல் பொசிஷனை தெரிஞ்சுட்டு யூ கேன் கோ ஃபார் யூபிஎஸ். மற்றவங்க எல்லாருமே நீங்க வந்து கண்டிப்பா யூ வெயிட் ஃபார் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. யூபிஎஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர்மெண்ட் ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆப்ஷன்ங்கிறது வந்து கண்டிப்பா மாறும். இது மாறாததே கிடையாது. அப்படி ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம். அதனால பி ஃப்ரீ. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல கணக்கு போட தெரியும். எங்க மாதிரி ஓல்டு ஜெனரேஷனுக்கு தான் எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் எப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உள்ளபடியே ஓப்பனா சொன்னா நாங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நார்மல் இதுலயே, அதாவது செக்யூர்டு லைஃப்ன்ற மாதிரி அப்படி இருந்துட்டோம். இப்போ நீங்க எல்லாமே யூ ஆர் பிளேயிங் ரொம்ப ஜஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இதுவே இல்லை. இந்த அமௌண்ட் நாளைக்கு வந்தா இவ்வளவு சேவ் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத வந்து நம்ம இந்தியனுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த ஹேபிட், சேவிங்ஸ் ஹேபிட்டும் உங்களுடைய நாலேஜும் போட்டு இந்த என்பிஎஸ்ல வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராப்பரா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாலே டெஃபினட்டா அதுவே போர்மானதா உங்க ரிட்டையர்மெண்ட் பொழுது இருக்கும். அதெல்லாம் விட நாம பழையபடி நம்ம யூனியன்ல எல்லாருமா சேர்ந்து ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை வாங்கணும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். இந்த யூபிஎஸும் வேண்டாம், என்பிஎஸும் வேண்டாம். நமக்கு தேவை ஓபிஎஸ் தான் வேணும். ஓபிஎஸ்னா நீங்க வேற திண்டுக்கல் வேற ஏதாவது நினைச்சு போறீங்க, நான் அவரெல்லாம் சொல்ல. நமக்கு தேவை வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படின்றத நம்முடைய நோக்கமா இருக்க முடியும். அந்த பாதையை நோக்கி நம்ம கண்டிப்பா போவோம். இந்த கூட்டம் உங்களுக்கு உள்ளபடியே ஒரு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா தோழர் கேசவனுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா அவருக்கு தொடர்ந்து இடைவிடாம இதை ஒரு இது மாதிரி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரு கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றாரு, நான் கொஞ்சம் பச்சையா போட்டு விட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி இயர்லாம் கட் ஆஃப்லாம் அவர் கொடுக்கறது யோஜனை பண்றாரு. எனக்கு அது யோஜனை இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மைக்கேல் சகராஜுக்கும் மற்றபடி திண்டுக்கல் தோழர் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன். அடுத்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேசவன் வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். நன்றி தலைவர் அவர்களே. இதுல யாரும் சந்தேகம் கேட்கிறதா தோழர்கள், தோழர் கேசவன் அவர்களும் கேட்டுக்கொள்ளலாம். நானும் இருக்கேன் லைன்ல தான் இருக்கேன். ஓகே தலைவர். டவுட்ஸ் இருக்கா? ஜெர்ரி கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கலாமே. ஜெரிக்கெல்லாம் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணக்கூடியவர் அவரு. ஜெரி, நீங்க ஜெரிய போய் உட்காந்து டவுட்ஸ் கேட்டீங்கன்னா அவர் எனக்கே கிளாரிஃபை பண்ணக்கூடியவர். நீங்க வேற என்ன சாகுல மற்றவங்களுக்கு வேண்டி. சார் குட் ஈவினிங் சார். கிளியர் கட்டா போட்டு உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல எவ்வளவுக்கு யாருனாலே கிளியரா சொல்ல முடியாது சார். இல்ல இதுதான் உள்ளதா தானே, உள்ளபடி நீங்க சொல்லிட்டீங்க, உடைச்சு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல I don't think they will have any doubts. சரிங்க சரிங்க ஜெரி. ஓகே ஜெரி, ஓகே. Thank you sir. Thank you ஜெரி. Thank you. தலைவர் நன்றி சொல்லிடலாமா? முடிச்சிருக்கேன். சாவுல P4 ராஜசேகர் சொல்ல சொல்லு, அல்லது பழனிவேல் இருக்கிற லைன்ல இருக்கிறார். பழனிவேல் நன்றி உரை. ராஜசேகர் இல்லையா? சரி, பழனிவேல சொல்ல சொல்லு. பழனிவேல் நன்றி உரை. பழனிவேல் சொல்லுப்பா. பழனிவேலோட காணும் நினைக்கிறேன். நீயே சொல்லிருப்பா. உண்மையிலே இந்த காணொலி கூட்டம் வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் அவர்களும் சரி, நம்முடைய கேசவன் அவர்களும் சரி, உண்மையிலே சிறப்பான ஒரு அதாவது இப்ப இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம என்ன அதாவது கேசவன் அவர்கள் வந்து புள்ளி விவரமா வந்து அனைத்தையும் போட்டு எது நமக்கு எது சிறந்தது, எது யூபிஎஸ்ஆ என்பிஎஸ்ஆங்கிறத அந்த அவருடைய புள்ளி விவரமா சொன்னாரு. ஆனா தலைவர் அவர்கள் வந்து யாரு 2030 வரைக்கும் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டா யூபிஎஸ்க்கு போங்க, மற்றபடி 2030க்கு பின்னாடி வர்றவங்க வந்து என்பிஎஸ்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பட்டவர்த்தமா சொல்லிட்டாரு.
அதனால ஓரளவு இப்ப இந்த காணொலி வாயிலாக வந்து உறுப்பினர்கள் மத்தியில வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள்லாம் நீங்கி இருக்கும்னு நம்புறேன். அதே போல வந்து கேசவன் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு வாரமும் சரி, நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வெளியில போனா ரொம்ப சங்கடப்படுவோம். ஆனா அவர் ஒவ்வொரு வாரமும் வெளியில வந்து இதே இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மதுரையில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு போறாங்க, அதனால சண்டே போறாங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுடைய பணி நல்ல ஒரு பணி. அவங்களுக்கு வந்து நம்முடைய தலைவர்கள் வந்து சரி, இவ்வளவு ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடியும் கூட தலைவர் வந்து நம்மளோட பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்முடைய மாநில செயலாளர் வீரமணி அண்ணன் அவர்களுக்கும் திண்டுக்கல் கோட்டத்தின் சார்பாக இந்த காணொலியை வந்து அதாவது தலைவர் நான் கூட கேட்கவே இல்லை. தலைவர் அவர்களே வந்து அதாவது வந்து மதுரை மீட்டிங்லேயே இதுல சொன்னாங்க, திண்டுக்கல்ல கண்டிப்பா திண்டுக்கல்ல இருந்து நிறைய பேர் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்தது வரல. தலைவர்கிட்ட எப்படி கேட்கணும்னு நினைச்சிருந்தப்போ தலைவரே சொன்னாங்க, திண்டுக்கல்ல நீங்க ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. உண்மையில அது எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது. அதனால சரி, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி திண்டுக்கல்ல கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை நடத்தியாச்சு. அதுக்கு தலைவர் அவர்கள் வந்து அனுமதி கொடுத்தாங்க. கேசவன் அவர்களும் வந்து தன்னுடைய பணிக்கு இடையில வந்து இத நேரம் ஒதுக்கி இந்த அருமையான நடத்தினாங்க. மற்றும் இதர கோட்டங்களிலிருந்தும் தோழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அனைத்து தோழியர்களுக்கும் சிறப்பாக மணியண்ணன் அவர் ரிட்டையர் ஆனாலும் நான் இருக்கிறப்ப கண்டிப்பா அவசியமா வருவேன் அப்படின்ற அதை அண்ணன் சொன்னாரு. அதனால அண்ணனுக்கும் இந்த திண்டுக்கல் கோட்டத்தின் சார்பாக சிறப்பான நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much. Thank you everybody. Thank you. Okay, தலைவர்.